இந்த உலகாயுதன் மறுதலையில் அடுத்து நாம் பார்க்கிறது 53வது பாடல். இந்த அறிவு என்பது உடலிலிருந்து வேறதாக இருக்கிற பொழுது அடுத்த பிறவியில் ஏன் இந்த பிறவியினுடைய அறிவு வரமாட்டுது என்பதாக ஒரு கேள்வி அவன் கேள்வி கேட்குறான். இப்போ இந்த பிறவியில் நமக்கு அனுபவங்கள்லாம் எதற்கு இந்த கண்ம அனுபவம் நமக்கு நடக்கிறது? நமக்கு திரும்ப அந்த தவறு செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் நமக்கு சுவாமி இதை கூட்டுகிறாருன்னு பார்க்குறோம். அப்போ அந்த ஞாபகம் இருந்தால் தானே அடுத்த அந்த நம்ம தப்பு செய்ய மாட்டோம். அப்படி இருக்கும்பொழுது நமக்கு அந்த அடுத்த தடவையில் நமக்கு அந்த அறிவு இல்லையே. மைக்கு நான் போடவே இல்லை, எப்படி வருது உங்களுக்கு அங்கே ஆடியோ? சரி, அதை இங்கிருந்தே வருது போல். இப்போ இருக்காதா? சரி, அப்படி நாம இந்த பிறவியில எதற்காக உழல்கின்றோம் என்றால் ஆணவ மலத்தை நீக்கிக் கொள்வதற்காக கண்ம அனுபவத்தை பெறுகின்றோம் என்று சொல்கிறார். கண்ம அனுபவத்தை பெறும் பொழுது அது ஒரு பிறவியில் கிடைக்கக்கூடிய கண்ம அனுபவம் நமக்கு அடுத்த பிறவியில் ஞாபகம் இருக்கிறதா என்றால் இல்லை. அது ஏன் நமக்கு இல்லை? அப்போ இந்த உடலிலிருந்து உயிர் வேறானது என்ற கருத்தை அதனால் ஒத்துக்கொள்ள முடியாது. வேறானதாக இருக்குதுன்னா உயிர் கான்ஸ்டண்டாக இருக்கணும். அது என்ன ஆகணும்? அடுத்த பிறவியில் அந்த உயிர் இந்த பிறவியில் கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு அனுபவத்தோடு கூடவே அடுத்த பிறவியில் இருக்க வேண்டுமே. அப்படி இல்லையே, புதுசாக உண்டாகி புதிய கற்பிதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு தானே உயிர் வளர்கிறது. அதற்கான காரணம் என்ன என்பதான கேள்விக்கான பதிலை தான் நம்முடைய சாமி சொல்லுகிறார். அறிவு தான் உடலத்தின் வேறதுவாய் இறந்து பிறந்திடின் அறிவு முன்பு உளது இங்கு வந்தும் அறிந்திடாமையது என்ற நின் அறிவையோ கணவத்து நீ நனவத்தை அன்று உதரத்து இருந்து அறியும் அவ்வறிவோ மயக்க அறிவு ஆதலால் அறியாது கான் என்று சொல்கிறார். இப்போ உயிருக்கு அறிவு அந்த மரணத்திற்கு பிறகு பிறவிக்கு வருவதற்கு இடையில உயிருக்கு அறிவு ஒன்றும் இல்லை. அப்போ அதுக்கு ஏன் அறிவு இல்லை? அந்த நேரத்தில் கருவி காரணங்கள் இல்லை, வேற. ஏன்னா இடையில கருவி உடம்புன்னு ஒன்று இருந்தால் தானே உயிருக்கு அறிவு நிகழ முடியும். உயிருக்கு அறியக்கூடிய தன்மை இருந்தாலும் கூட இவருக்கு அறிவு நிகழணும்னா யாரு வேணும்? உடம்பு வேணும். உடம்புன்னு ஒன்று இல்லாமல் இருக்கு நடக்காது. அப்போ புதிதாக அடுத்த அனுபவம். இப்போ இதற்கு நாம் என்ன சொல்யூஷன் சொல்லி கொண்டோம்னா, நேரடியாக நம்முடைய கண்ம அனுபவங்கள் அப்படி ஞாபகம் இருக்காது. நம்ம சென்ற பிறவியில் என்னென்ன செஞ்சோம், என்ன அப்பா அம்மா யார் இருந்தாங்க, எதனால் நமக்கு இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, இதனால தான் சென்ற பிறவியில் இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இந்த அனுபவங்கள்லாம் நமக்கு இருக்காது நேரடியாக. ஆனால் என்ன இருக்குன்னா, அச்சம். ஒரு பொருளை நாம் செய்வதற்கும் செய்யக்கூடாது என்பதற்கும் அச்ச உணர்வு நமக்கு ஏற்படும் மனதுக்குள்ள டிஃபால்ட்டாக. ஒரு 5 பசங்க இருக்கானுங்கன்னு வச்சுப்போம். இந்த 5 பேரும் டூர் போகிறானுங்க வெளியில். அதில் 3 பசங்க ஒரு பொண்ணை பார்த்து இதோட தப்பாக நடந்துக்கலான்னு முடிவு பண்ணுறான்னு வச்சுப்போம். அந்த 2 பசங்க அதில் பயப்படுறான். இப்போ அந்த 5 பேருக்கும் தெரியும் இது தவறான காரியம், இதை செஞ்சோம்னா நமக்கு தண்டனை கிடைக்கும், போலீஸில் மாட்டிப்போம், ஜெயிலுக்குள்ளே போயிடணும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். ஆனால் 2 பேர் செய்ய தயங்குகின்றான், வேணாம் அப்படின்னு வெளில வந்து தப்பிச்சிடுறான். அதில் 3 பேர் செஞ்சு மாட்டிக்கிட்டு தப்புக்கு போயிடுறான், ஜெயிலுக்கு போயிடுறான். அப்போது இந்த முதல் இருவருக்கு ஏன் அந்த உணர்வு ஏற்பட்டது? இதை செய்தாக்க நமக்கு பாதிப்பு உண்டாகும், இதை செய்யக்கூடாது என்கின்ற அந்த உள்ளுணர்வு எங்கிருந்து கிடைக்கிறது நமக்கு? அதுதான் பூர்வ ஜன்மானது. புரியுதுங்களா? அது செய்வதற்கான வாய்ப்பு நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் இது வேணாம், இது தப்பு, இது செய்யக்கூடாது அப்படிங்கிற அச்சம், பயம் பூர்வ ஜென்மத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனுபவம், அதுதான் உயிருக்குள்ளே தேங்கிட்டு சித்தத்தில் இருக்குது. அது துரிதமாக செயல்படுறதுனால வெளியில் இது வேணான்னு முடிவெடுத்துறான். ஆனால் அந்த அனுபவம் இல்லாதவன் இந்த ஜென்மத்தில் தான் அனுபவிச்சான் நம்ம. அதனால அவன் அந்த அனுபவத்துக்கு போயிடுறான். இவன் ஏன் அதை தவிர்க்கிறான்னா காரணம் என்ன? அது சென்றதிலே அனுபவித்து அதனுடைய சாதக பாதகங்களை அவனுக்கு உயிர் அனுபவிச்சு, அதனால இது வேணாம் அப்படின்ற அதீதமான பயம் ஏற்பட்டது விலகுகின்றான். இதுதான் நமக்கு பூர்வ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் இப்போ இருக்குதுன்னா அப்படித்தான். தமிழ் பாட்டு படிக்கிறோம் எல்லாரும். உங்களுக்கு எப்படி சார் இப்படி தமிழ் பாட்டை படிக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி சார் புரியுது என்று கேள்வி கேட்கும்போது, அடியன் ஒன்றும் தமிழ் லிட்ரேச்சரில் ஒன்றும் படிக்கலை. அடியன் படித்தது இன்ஜினியரிங் டிகிரி தான் படித்தேன். பிஇ படித்தேன், அப்புறம் எம்இ படித்தேன், அப்புறம் எம்ஏ ஒன்று படித்தேன், கரஸ்பாண்டனில் படித்தேன். ஆனால் இது எதுவுமே நமக்கு தமிழ் படிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கல.
ஆனால் பள்ளி காலத்திலேயே எனக்கு செய்யுள் பகுதியை படித்தோம்னா அந்த அறிஞர் பொருட்களை பகுதியை பிரித்து பார்க்காமலே நமக்கு இந்த பாட்டை படிக்கும்பொழுதே பொருள் புரிஞ்சுது. அதுக்கு காரணம் என்ன? வாத்தியார் சொல்லிக் கொடுக்காமலே பாட்டை படித்தா பொருள் புரியுது. காரணம் என்ன? பூர்வ ஜென்மத்தில் தமிழ் படிச்சிருப்போம், அல்லது அந்த அனுபவம் நமக்கு இருக்குது. அதனுடைய தொடர்ச்சியாக சுவாமி நமக்கு அது கொடுத்துருக்கிறார் என்பது அப்போ தெரியல, இப்போ அதை உணவை எண்ணி பார்க்குறோம். அதனால் இது எப்படி கிடைக்கும்? அப்புறம் வாத்தியார் சொல்லிக் கொடுக்காம ஒரு பொருள் நமக்கு இப்போ இந்த பாடல் படித்தோன்னே இதுக்கு அர்த்தம் இதுதாங்கிறது ஓரளவுக்கு 100% தெரியாது, ஓரளவுக்கு தெரியும். அப்புறம் சில வார்த்தைகள் புரட்டி பார்த்தா தெரியும். இப்போவும் கிட்டத்தட்ட அப்படி தானே வச்சுங்க. அதோட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், அவ்வளோதான். 80% புரியுறது, என்னோட வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல, என்னென்ன வார்த்தை கண்டுபிடிச்சி பொருள் புரிஞ்சு. மற்றபடி ஒரே நூலை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடியாக பாட்டை படித்தோன்னே பொருள் புரியுறதுக்கு காரணம் என்ன? அதில் பரிச்சயம் சென்ற ஜென்மத்தில் அடியனுக்கு அப்படி இருந்திருக்கலாம் இல்லை. இதுதான் உரையால் அனுமான பிரமாணம்னு சொல்லுகின்றோம். இல்லைன்னா இது எப்படி நமக்கு கிடைக்கும்? அப்போ சென்ற வகுப்பில் சென்ற ஜென்மத்தில் நமக்கு இது சம்பந்தமான அறிவு நமக்கு இருந்திருக்கிறது. ஏதோ ஒரு காரணத்தினால இந்த பிறவிக்கு நாம் வந்திருக்கிறோம். இதோட தொடர்ச்சி நமக்கு தெரிகிறது. அப்போது பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்திருக்கக்கூடிய அத்தனையுமே நமக்கு அனுபவமாக நேரடியாக வந்து விடாது. ஆனால் அதனுடைய சாரமும் பயனும் உயிரில் தேங்கி இருக்கும். அதுதான் நமக்கு இங்கே பயன்பாட்டுக்கு வரும். இதை புரிந்து கொள்ளாமல் என்ன பண்ணுறான்? உயிரானது உடம்புலேருந்து வேறுபட்ட ஒரு தனிப்பொருள் என்று நீ சொன்னீங்கன்னா அது ஏன் சென்ற ஜென்ம அனுபவங்களை இந்த ஜென்மத்தில் புதிதாக ஞாபகம் வச்சு இல்லை என்று கேட்கிறார். அதுக்கு நம்மகிட்ட இது உயிருக்கு கடினம்ப்பா. ஏன்னா உயிர் இயல்பாகவே என்ன பண்ணணும்? வெட்டு வெட்டு அறியும், இடைவிட்டு அறியும். இது உயிரோட இயல்பு, இது இல்லையா? அறிந்தவை மறத்தலானும் அறிவிக்க அறிதலானும்னு சித்தியார் பாட்டு ஒன்று இருக்குது. அது அறிந்தவை மறத்தலானும்னு இயல்புலேயே உயிருக்கு தன்மை இருக்குது. இது எதையுமே இந்த ஜென்மத்தில் நம்ம நல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருக்கோமா என்னப்பா? அப்போ அறிந்தவை மறத்தலானும். அப்போ ஒரு ஜென்மத்துக்கு இன்னொரு ஜென்மத்துக்கும் இடைவேளி என்பது ரொம்ப பெரிய இடைவேளி. அதுக்குள்ளே அது முழுக்க முழுக்க எல்லாவற்றையும் நமக்கு என்ன பண்ணாது. இப்போ நாமளே ஒரு பாட்டு படிக்கிறோம், உங்களுக்கு எடுத்து காட்டும் பொழுது எப்படி ஒரு பாட்டு இருக்குது, அது என்ன பாட்டுன்னு ஞாபகம் இல்லைன்னு கருத்தை சொல்லுகிறோம். ஆனால் பாடல் நினைவில் வர மாட்டது இல்லையா? எத்தனை தடவை நமக்கு அந்த அனுபவத்தில் கிடைக்கிது. அப்போ உங்களை என்ன சொல்கிறேன்? இந்த கருத்து உள்ள பாட்டு ஒன்று இந்த இடத்துல இருக்குது, அந்த பாட்டை எடுங்க அப்படின்னா நீங்கள் உடனே பரட்டி கண்டுபிடிச்சி அந்த பாட்டை எடுத்து சொல்கிறீங்க. அப்போ நம்ம கருத்து தான் நினைவு இருக்குது, பாட்டு நேரடியாக நினைவு இல்லை. அதுபோல் அனுபவம் நேரடியாக நினைவு இருக்காது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பயன் உயிரிலே தேங்கி இருக்கும், அறிவில் தேங்கி இருக்கும் இல்லையா? ஸோ இதுதான் நம்முடைய கருத்து. அதுக்கு அவர் என்ன சொல்கிறார்? நேரடியாக அனுபவம் ஏன் சார் நமக்கு ஞாபகம் இல்லைன்னு கேட்கும் பொழுது உயிருக்கே அப்படி ஒரு குறை இருக்குதுப்பா. இந்த ஜென்மத்திலேயே நீ கனவு காணுகிறாயே, அந்த விஷயத்தை உன்னால் நனவுல முழுமையாக நினைவு கொள்ள முடிகிறதா? முடியலையே. நீ கனவுல இருக்கும்பொழுது இது கனவு தான் என்கின்ற பிரச்சனை உனக்கு ஏற்படுகிறதா? அதுவும் ஏற்படலையே. அப்போ இந்த ஜென்மத்திலேயே உனக்கு கருவிகரணங்கள் வேறுபடும் பொழுது, உயிருக்கு இப்படித்தான் இயல்பு இருக்கும் பொழுது, அது எப்படிப்பா போன ஜென்மத்தில் உள்ளதை நினைவு வைத்துக் கொள்ளணும்னு எதிர்பார்க்கிறாய் என்று கேள்வி கேட்கிறார். விளக்க முடியாது சொல்றது? பாட்டை பாருங்க. அறிவு தான் உடலத்தின் வேறதுவாய் இறந்து பிறந்திடின். வேறதா இறந்து பிறந்ததுன்னா அறிவு முன்பு உளது இங்கு வந்தும் அறிந்திடாமை அது இன்று எனின். அது ஏன் அங்கே உள்ளது இங்கே வந்து அறியலை? இதுதான் இறந்து பிறக்கிறது என்ற அனுபவம். இதை இறந்து பிறக்கிறது பற்றி பௌத்தத்தில் இதே மாதிரி கொள்கை ஒன்று வருகிறது. அதாவது அவன் என்ன சொல்கிறான்? இறக்கிறது பிறக்கிறது ஒன்று கிடையவே கிடையாது, க்ஷணபங்கமாக அது மாறி மாறி கொண்டே இருக்கிறது, உள்ளபடியே பொருள் இருந்து கொண்டே தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை வந்து சொல்லுவோம். அது அங்கே பார்க்கும்போது சொல்கிறேன். அப்போ அதுக்கு நம்ம சாமி சொல்லுகிறார், இறந்து பகவான் சொல்லுகிறார், அறிவையோ கனவத்து நீ நனவத்தை. கனவுல இருக்கும் பொழுது இது கனவு தான், நம்ம கனவுல இருக்கிறோம் அப்படின்னு நினச்சி பார்க்க முடியுமா? உன்னால் எண்ணி பார்க்க முடியுமா? அதே உன்னால் தெரியல. முதல்ல நீ முன்னாடி பூர்வமாக நனவுல இருந்த அனுபவங்கள் உனக்கு இல்லையே. துன்பப்படுகிறோம், கனவு காணும்பொழுது அழுகின்றோம், சிரிக்கிறோம், துன்பப்படுகின்றோம், எல்லா அனுபவங்களும் நமக்கு கிடைக்கிறது. அது சொல்லுகிறார், அறிவையோ கனவத்து நீ நனவத்தை. சரி, அன்று உதரத்து இருந்து. இப்போ இந்த அனுபவம் இருக்கு. பிறவிக்கு வருவதற்கு, இந்த பிறவிக்கு வருவதற்கு முன்னாடி அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருந்தல்ல, அப்போ உனக்கு நினைவு இருந்ததா? அறியும் அவ்வறிவையோ மயக்க அறிவு உதரத்து இருந்து அறியும் அவ்வறிவு. வயிற்றுக்குள்ள இருந்து அறியக்கூடிய அறிவு அது மயக்க அறிவாக இருக்கிறது. அப்போ அறிவு இப்போ விளங்கி தோன்றுகிறது. அம்மா வயிற்றுக்கும் போது மயக்க அறிவாக இருந்தது, அதுக்கு முன்னாடி என்ன அறிவு பிளாங்காக இருக்கு. இப்படி வளர்ச்சி அடைந்துதான் இந்த பகுதிக்கு நீ வந்திருக்கிற. அது முழுக்க முழுக்க அப்படியே அந்த நமக்கு அந்த அனுபவம் கிடைக்காது என்பதை சொல்கிறார். அறியும் அவ்வறிவோ மயக்க அறிவு ஆதலால் அறியாது கான் என்று. உயிருக்கு முதல்ல ஏற்படக்கூடிய அந்த அம்மா வயிற்றுக்குள்ள ஏற்படக்கூடிய அறிவு எப்படி இருக்குது? மயக்க அறிவு. இந்த அறிவை வைத்துக்கொண்டு என்ன பண்ண முடியாது? பூர்வ ஜென்மத்தில் உள்ள அனுபவங்களை முழுமையாக நினைவு வைத்துக் கொள்ள முடியாது. இதுக்கு என்ன? உயிரோட இயல்பு அப்படித்தான் இருக்கு என்று சொல்கிறார். இது கனவுல உள்ளதை நனவுல புரிந்து கொள்ள முடியாது,
நனவுல கனவு என்னங்கிறது ஞாபகப்படுத்த முடியாது. சில கொஞ்ச நேரம் ஞாபகம் இருக்கும், அதுக்கு பிறகு கனவு என்ன ஆகிடும், மறந்து போயிடும். அப்படி தானே? கனவு மறந்து போயிடாதா? கொஞ்சம் கொஞ்சமாக காலையில் எழுந்திரிச்சோடனே கனவு கொண்டு சொன்னீங்கன்னா கொஞ்சம் எல்லாத்தையும் சொல்லுவீங்க. ஒரு சட்ட கழிச்சு பார்த்தீங்கன்னா திரும்ப அப்புறம் மறந்து போயிடும். சில நினைவுகள் வந்ததுக்கு பிறகு சில விஷயங்கள் ஈடுபட்டதுக்கு பிறகு நைட்டு ஒரு கனவு கண்ட பாரு கொஞ்சம் மறந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஏன் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். அதனால இதை வைத்து அடுத்த கேள்வி கேட்குறாம, இறந்திடும் அறிவே பிறந்திடும் என்பது இங்கு இசையாது எனின், உறங்கிடும் பொழுது இன்றி நின்று உணர்வு இங்கு உதித்திடும் ஆறதோர், பிறந்த இவ்வுடல் போக வேறுடல் பின்பு வந்தமை பேசிடின், மறந்திடும் கனவத்தில் வேறுடல் வந்தவாறு மதித்திடே என்று சொல்கிறார். இதுக்கு அதே உதாரணம் சொல்கிறார். இறந்திடும் அறிவே பிறந்திடும் என்பது, இறந்ததுக்கு இருக்கும்போது என்ன அறிவு இருந்ததோ அதுவே பிறக்கும். அந்த அறிவு தான் நமக்கு ஏற்படுகிறது. அதாவது அந்த அனுபவம் நேராக இருக்காது, ஆனால் அந்த உள்ளக்கூடிய சாரம், அதனால் ஏற்படக்கூடிய பயன் அறிவு அது உள்ளே இருக்குங்கிறது. அதை ஒத்துக்கொள்ள முடியாத நீ சொன்னீங்கன்னா, உறங்கிடும் பொழுது இன்றி நின்று உணர்வு இங்கு உதித்திடும் ஆறதோர், பிறந்த இவ்வுடல் போக வேறுடல் பின்பு வந்தமை பேசிடு, இந்த உடம்பு போய் வேறு உடம்பு வந்திருக்கு அப்படிங்கும் பொழுது அந்த அறிவு இந்த அறிவில் வருங்கிறது எப்படி ஒத்துக்கொள்ள முடியும் கேள்வி கேட்குறான். பிறக்கும் பொழுது நம்ம புது உடம்பு வந்துடுது, அந்த உடம்புக்கு இந்த உடம்பு சம்மந்தம் இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஜென்மத்தில் இருந்தோம், என்ன நாயாக இருந்தோமா பேயாக இருந்தோமா அதே தெரியாது முதல்ல. இப்போ மனுஷனாக இருந்தாலுமே நமக்கு வர தெரியாது. ஆனாலும் அதில் கிடைத்த அனுபவம் என்னவா இருக்குமா இங்கே இருக்கும்னு சொல்கிறோம். ஆனால் உடம்பு சம்பந்தம் இல்லை. அப்போது வெவ்வேறு உடம்பாக இருக்கும் பொழுது அது எப்படிப்பா அறிவு மட்டும் ஒன்றாக இருக்கும் என்று அவன் கேள்வி கேட்குறான். அதுக்கு இவர் என்ன சொல்கிறார், கனவு காணும் பொழுது நீ என்ன உடம்பை வைத்துக்கொண்டு கனவு கண்டாய், உனக்கு அனுபவம் ஏற்படுதா இல்லையானா? கனவு காணும்போது அனுபவம் உண்டா இல்லையா? கனவு காணும்போது அனுபவம் இருக்கா இல்லையா? இருக்கு. அழுகுறோம், துன்பம் வருகிறது அழுகுறோம், இன்பம் வருகிறது சிரிக்கிறோம், எல்லாமே செய்கின்றோம். அப்போது கனவு காணும் பொழுது ஏற்படக்கூடிய உடல் என்ன உடல்? கனவுல என்ன உடலை வைத்துக்கொண்டு உயிர் அனுபவப்படும்? இதே உடம்பு தானே? பூத உடலா? பூத உடல் இருக்குமா? கனவு காணும் பொழுது உயிர் எந்த உடம்புல அனுபவப்படும்னா சூக்கும உடம்புல தான் அனுபவப்படும். சூக்கும தேகத்தில். ஏன்னா சூழ உடம்பு கிடையாது கனவுல. சூக்கும தேகத்தில் தான் கனவுல நாம் நடமாடுவோம். அதனால தான் கோயில் திருப்பண்ணியார் விருத்தம் என்கின்ற அந்த திருமுறை பாடலில் அர்ஜுனனும் கிருஷ்ணரும் கைலாசத்துக்கு சூக்கும தேகமாக சென்றதே ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருப்பார். நின்றிலனேல் விசையினோடு அப்படிங்கிற ஒரு பாட்டில் கோயில் திருப்பண்ணியார் விருத்தம் 42வது பாட்டுன்னு நினைக்கிறார். அதில் காரைக்கால் அம்மையாருக்கு முன்பாகவே கிருஷ்ணரும் அர்ஜுனரும் தலைகீழாக கைலாசத்தை நடந்து சென்றார்கள் என்பதை பதிவு பண்ணியிருக்காரு. அதில் காரைக்கால் அம்மையார் பின்னாடி நடந்து போகிறாங்க. கிருஷ்ணரும் அர்ஜுனனும் வாழ்ந்தது எப்போ? அவங்க வாழ்ந்தது துவாபர யுகமா, அந்த யுகத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க. இந்த காலகட்டத்திலே அவங்க கைலாசத்துக்கு தலைகீழாக நடந்து போனாங்க என்பதை அந்த கோயில் திருப்பண்ணியார் விருத்தத்தில் பதிவு பண்ண நம்பியாண்டா நம்பிக்கை. அது மகாபாரதத்தில் 10ஆம் நாள் போர். அவன் 13ஆம் நாளா சம்திங், அதான் அபிமன்யு சத்த அன்னைக்கு இரவு, அது எத்தனை நாள்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த அபிமன்யு போகிற அன்னைக்கு அபிமன்யுவை யார் கொள்ளுவான்னா சிந்து நாட்டு அரசன், அவன் பேர் ஜெயத்ரதன். ஜெயத்ரதன் தான் அபிமன்யுவை கொள்ளுவான். அதனால் ஜெயத்ரதனை இன்று இரவுக்குள்ளே நான் கொள்கிறேன், அப்படி இல்லைன்னா நான் உயிரை விட்டுருவேன்னு சொல்லி சபதம் பண்ணான் அர்ஜுனன். அர்ஜுனன்கிட்ட இருக்கிறதுலே மிகப்பெரிய அஸ்திரம் வந்து பாசுபதாஸ்திரம்னு பேர். இந்த பாசுபதாஸ்திரத்தை ஏற்கனவே அவன் செலவழிச்சிட்டான் ஆல்ரெடி. 10ஆம் நாள் போர்லேயே சம்திங் ஒரு நாள் போரில் அவன் செலவழிச்சிருவான். ஆனால் நாளைக்கு ஜெயத்ரதனை கொள்றதுக்கு கண்டிப்பாக அவனுக்கு பாசுபதாஸ்திரம் தேவையாக இருக்குது ஆல்ரெடி. ஏன்னா பாசுபதாஸ்திரம் ஒரு தடவை பிரயோகம் பண்ணோடனே அது அவங்க மறந்து போயிடும். சாமி கொடுத்தது தானே, அது பிரயோகம் தானே. அது அஸ்திரம்னா கையில் ஒரு அம்பு கொடுத்து சாமி கொடுத்தாருன்னா அது ஒரு உபதேசம், மந்திரோபதேசம் தான் அது. அந்த மந்திரோபதேசத்தை வைத்துக்கொண்டு அவன் அம்பை எழுதும் பொழுது அது அந்த அம்பு பாசுபதாஸ்திரமாக, பாசுபதம்னா சுவாமி பசுக்களுக்கு அதிபதி பசுபதி, அவருடைய நாமத்தினால அமைந்த அஸ்திரம், அது பெருமானுடைய அஸ்திரம். அதை சுத்தி பண்ணும், அநியாயத்தை ஒழிக்கும். சுவாமி அபிஷேகம் பண்ணும் பொழுது எந்த மந்திரத்தினால அபிஷேகம் பண்ணணும்? நாம அஸ்திர மந்திரத்தினாலே பாசுபத மந்திரத்தினாலே தான் அபிஷேகம் பண்ணணும். அஸ்திர மந்திரத்தினால சுவாமி பிராணத்தையும், பாசுபத மந்திரத்தினால ஆவுடையார் அம்பாளையும் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று நமக்கு சிவபூசையிலே விதி இருக்குது இல்லையா? அப்போ அந்த பாசுபத அஸ்திரம் அது ரொம்ப உக்கிரமான அஸ்திரம். அது பாசுபத ஹோமம்னே பண்ணுவாங்க. அந்த அஸ்திரம் அவனுக்கு தேவையாக இருக்குது இப்போது ஜெயத்ரதனை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக. ஆனால் இப்போ செலவு பண்ணிட்டான் ஆல்ரெடி வேங்க. இப்போ அதனால் கிருஷ்ணர்
என்ன பண்ணுறார், அன்று இரவு அவன் தூங்கினதுக்கு பிறகு கனவுல சூக்கும உடம்போட இருவரும் சென்று கைலாசத்தை அடைந்து சிவபெருமானை தரிசித்து தலைகீழாக மலை மீது ஏறி சென்று சிவபெருமானிடத்தை பகிர்ந்து மீண்டும் பாசுபதாஸ்திரம் வாங்குகிறார்கள். இது என்ன தாத்பரியம்னா, அவன் ஆல்ரெடி மனத்துக்குள்ளே இருக்குது, அதை மறந்து போயிட்டா திரும்பி நினைவுபடுத்துகிறான் சுவாமியோட அனுகிரகத்தினால. அவன் மறுநாள் அந்த பாசுபதாஸ்திரத்தை உபயோகித்து ஜெயத்ரதனை கொள்ளுகின்றான் என்று நம்ம பார்க்கிறோம். இது மகாபாரதம். அதனால் அது கனவு தான். அது அப்போ கனவுல செயல்படக்கூடிய உடம்பு என்னது? சூக்கும தேகம்னு. சூக்கும தேகத்துக்கு என்ன கிடையாது, ஸ்தூல தேகம் சம்பந்தம் கிடையாது. கண்மேந்திரம் ஞானேந்திரம்லாம் இல்லை. அது இந்த சூக்கும தேகத்தில் தன்மாத்திரை பூதங்களும் கண்மேந்திரமும் இருக்காது. ஞானேந்திரியங்கள் மனம் இதெல்லாம் சேர்ந்தது தான் நமக்கு சூக்கும தேகம்னு பார்க்குறோம். அந்த சூக்கும தேகத்தோடு அவங்க போய் கனவுல சிவபெருமானை தரிசிக்கிறார்கள். அப்போ நமக்கு எது என்ன தெரிகிறது? கனவுல நமக்கு சூக்கும தேகம் தான் அனுபவப்படும் செய்கிறது. அதை சொல்லுகிறார். பிறந்த இவ்வுடல் போக வேறுடல் பின்பு வந்தமை பேசிடு. இந்த உடம்பு இல்லாமல் வேறு உடம்புல உனக்கு அறிவு நிகழும், ஒரே அறிவு நிகழுங்கிறதுக்கு ஆதாரம் மறந்திடும் கனவத்தில் வேறுடல் வந்தவாறு மதித்திரே. கனவுல வேறு உடம்போட இருக்கிற, திரும்ப நனவு வந்ததுக்கு பிறகு தூள உடம்போட சேர்ந்து இருக்கிற. அப்போ கனவுலையும் இருக்கிறது அறிவும் ஒரே அறிவு தான், நீ தான். நனவுல இருக்கிறதும் நீ தான் இல்லையா? நம்ம தான் அனுபவப்பட்டோம், நமக்கு நல்லா தெரிகிறது. கனவுங்கிறது நம்முடைய அனுபவம் தான். சில அனுபவங்கள் மறந்து போனாலும், இப்போ நனவுள்ள அனுபவம் மறந்து போலையா, அது மறந்து போகுது. கனவுள்ள அனுபவம் மறந்து போகுது. ஆனால் ரெண்டுத்துக்கும் அறிவு யாரோடையது தான்? நாம அறிவு தான். உடம்பு கனவுக்கு ஸ்தூல உடம்பு சூக்ஷ்ம உடம்பாக இருக்குது, நனவுக்கு ஸ்தூல உடம்பாக இருக்கிறது. அப்போது இந்த உடம்புல உள்ள அறிவு அங்கே செயல்படு. அது ஒரே உயிருக்கு ரெண்டு உடம்பு செயல்படுது பாரு, வெவ்வேறு நிலையில். அது மாதிரி இந்த நனவு என்பது இப்போ உள்ள பிறவி, கனவு என்பது பழைய பிறவி என்பதாக நீ வைத்துக்கொள்ள வேண்டியது தான் அப்படின்னு சொல்லுகிறார். இதனால தான் திருவள்ளுவர் கூட உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழித்தலும் போலும் பிறப்பு என்று சொல்கிறார். அதான் அந்த 5 அவத்தை நம்ம பேசும்பொழுது அதில் உயிர்ப்படங்கள் என்பதை நம்ம கிட்டத்தட்ட மரணம் என்று சொல்லுகிறோம். இரவு தூங்கும் பொழுது நம்ம அதான் அடைகின்றோம். துரியம், துரியாதீதம். துரியாதீதத்துக்கு நம்ம போக மாட்டோம். துரியாதீதத்தில் என்ன இருக்காது? துரியாதீதத்தில் என்ன இருக்காது? எல்லாத்துலேயும் தான் கருவி போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக. பிராணன். வெரி குட், வெரி குட். துரியாதீதத்தில் எண்ணமும் இருக்காது, பிராணன் ஆகிய கருவியும் இருக்காது இல்லையா? துரியாதீதம்னா உயிர்ப்படங்கள். இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது பிராணம் மூச்சு விட்டுக்கிட்டு தானே இருக்கிறோம். அப்போ அது எப்படி துரியாதீதம்னு சொல்ல முடியும்? அப்போ எது வரைக்கும் நம்ம போவோம்? பேரொக்கம் வரைக்கும் தான் போவோம், இரவு வரைக்கும். இரவில் அனுபவம் இல்லை, ஆனால் மூச்சு ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது. அதனால தான் காவலும் வைத்து பின் அப்படின்னு சித்தியாரில் சொன்னார். மன்னவன் பவனி படைகூட பவனி போகும் பொழுது, அரசன் எப்படி பவனி செல்லும் பொழுது பல்வேறு படைகளோடு செல்வான். அவன் திரும்ப தன்னுடைய இருப்பிடத்துக்கு வரும்பொழுது ஒவ்வொரு வாசல்லையும் ஒவ்வொரு படையை விட்டுட்டு வருவான். அதுபோல் 35 கருவிகளோடு கூடிய உயிரானது ஜாக்கிரம் என்கின்ற நனவு அவஸ்தையில் இந்த ஆக்ஞா சக்கரத்தில் உயிர் வேலை செய்யும். அடுத்து அது கனவு என்கின்ற சொப்பனாவஸ்தைக்கு வரும் பொழுது 10 கருவிகளை விட்டுவிடும்னு பார்க்குறோம். 10 கருவிகள் நமக்கு கண்மேந்திரியம், ஞானேந்திரியம் என்பதாக சொல்லக்கூடிய அந்த கருவிகளை விட்டுட்டு இந்த விசுத்தி ஸ்தானத்தில் இருந்து கொண்டு அது கனவு என்கிற அனுபவத்தை அடையும்னு சொல்கிறோம். அடுத்து அங்கேருந்து கீழே இறங்கி இதயத்துக்கு வரும். இதயத்துக்கு வரும்பொழுது எத்தனை கருவி தான் இருக்கும்? சித்தம், பிராணன், புருடன் இருக்கும்னு சொல்லுவோம். 3 இருக்குன்னு சொல்லுவோம். அதை சிவபிரகாசத்தில் மட்டும் அவர் கணக்கை மாற்றி சொல்லுவார். அது ஒரு நாள் நடத்தி கொடுத்த ஞாபகம் இருக்கா? சிவபிரகாசத்தில் கீழே வரும்பொழுது அவர் புருடன் ஒரு கருவியாகவே கணக்கு பண்ண மாட்டார். அப்படி பார்த்தாக்க நமக்கு இந்த சொப்பனா 3வது அவஸ்தைனா சுழுத்தியா உறக்க அவஸ்தையில் நமக்கு 2 கருவி தான், சித்தமும் பிராணனும் மட்டும்தான் சொல்லுகின்றோம். சித்தம் எதற்கு அங்கே செயல்படுகிறது? சட்டுனா ஏந்திரிக்கணும், தூங்கிட்டு இருக்கவன். அப்போ சித்தம் அங்கே ஆக்டிவேட்டாக கொஞ்சம் இருந்தால் தான் சட்டுன்னு அவன் ஏந்திரிப்பான். பேருறக்கத்துக்கு போயிட்டான், ரொம்ப அடிச்சு போட்டது மாதிரி தூக்கம். கிட்டத்தட்ட ஆல்கஹாலிக் பர்சனாலிட்டிஸ்லாம் தூங்கும் பொழுது எழுப்புனா கூட எந்திரிக்க மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? ரொம்ப தட்டி எழுப்புனா கூட எந்திரிக்காது. காரணம் என்ன? பேருறக்கம். அப்போ அவங்களுக்கு சித்தமும் வேலை செய்யலை, அவங்களுக்கு பிராணம் மூச்சு மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ மூச்சு ஓடலைன்னா உயிர் படங்களில் தானே மூச்சு ஓடிச்சு. உயிர் படங்களில் மூச்சு ஓடுமா? பேருறக்கிறதுக்கு அப்புறம் தானே கோமாவில் இருப்பாங்க, மூச்சு மட்டும் ஓடிட்டு இருக்கு. உயிர் படங்களில் பிராணமும் இருக்காது, புருடன் மட்டும்தான் இருக்கும், பிராணன் இல்லை. அதுதான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கோம். பிராணன் கிடையாது. அதுவும் ஷாக் அடிச்சது போலன்னு நான் சொல்லுவேன். அதுக்கு உதாரணம், ஷாக் அடிச்சதுன்னா அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க? மூச்சையாகி கிடப்பாங்க, மூச்சு கூட ஓடாது. அப்போ என்ன பண்ணுவாங்க? அதுக்கு அவருக்கு CPR கொடுத்து
மூச்சு வாய் வச்சு ஊதுனாங்கன்னா இன்னும் இழுத்துட்டு மூச்சு விட ஆரம்பிப்பாங்க. அப்போ அது வரைக்கும் அப்போ சாகலைன்னு தெரியுது அவங்க. கணம் மாதிரி தானே. ஆனால் ஆமாம், அதாவது உயிர் படங்கள்ங்கிற நான் 5வது அவஸ்தையில் பிராணனும் கிடையாது சார். அவனை ஆமாம் ஆமாம் 5 நீங்கள் பிராணம் இருக்குன்னு சொன்னீங்க, அதனால சொல்கிறேன். 5வது அவஸ்தையில் பிராணனும் கிடையாது, ஏன்னா மூச்சே கிடையாது அப்போ. ஆனால் உயிர் இருக்கு உடம்புல. நம்மளுடைய கணக்குப்படி மூச்சு இல்லைன்னா என்னவும் கிடையாது, உயிரும் கிடையாது. ஆனால் ஷாக் அடிச்சு விழுந்துட்டாங்கன்னா ஒரு பெர்சனாலிட்டி சாகாம இல்லையா அப்படியே கிடக்குறாங்க, அவங்களுக்கு சிபிஆர் பண்ணுறாங்க, திரும்பி உயிர் வந்துருச்சுன்னா தண்ணியில் உடம்புல இருந்து இன்னும் உயிர் போகலன்னு அர்த்தம். தண்ணியில் வந்தோட மூச்சு போயிடுச்சு. ஆமாம் ஆமாம் கிடக்குறாங்க, உடம்புல இருந்து உயிர் இன்னும் நீங்களே. ஆனால் திரும்ப சிபிஆர் கொடுத்தோன்னே என்ன ஆகுறாங்க, அவங்க மூச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க, திரும்பி உயிரோட வந்துட்டாங்க. அப்போ என்ன தெரியுது அவங்களுக்கு, மூச்சு இல்லாத ஒரு நிலையில கூட உயிர் உடம்புல இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுதான் நம்ம உயிர் படங்கள். அதீதம் சாக்கராதீதம் இல்லை, அது நிர்மலாவத்தை உயிர் படங்கள் என்று சொல்லுகிறோம், துரியாதீதம் என்று சொல்லுகிறோம். அப்போ 5வது அவத்தையில் நமக்கு என்ன மட்டும்தான் இருக்கும், பிராண இது புருடன் உயிர் மட்டும்தான் இருக்கும். அப்போ அடுத்து அதுக்கு மேலே உள்ள அவத்தை அதுதான் உறக்கம், பேருறக்கம் என்கின்ற அவத்தை, அதை துரியம் என்று சொல்லிக்கொண்டிருக்கோம். துரியம் என்கின்ற அவத்தையில் நமக்கு பிராணன் மூச்சு மட்டும் ஓடிக்கொண்டிருக்கும். அதனால தான் நம்ம உயிரோடு இருக்கார். நைட்டு தூங்கும்போது பார்க்குறோம் மூச்சு இருக்குன்னா தூங்கிட்டு இருக்கார், முடிவு பண்ணிடுறோம். அதனால தான் காவலன்னு சொல்லுகிறார். அதை நம்ம அருணதி சிவாச்சாரியார் உயிருக்கு காவலன் யாருன்னு சொல்கிறார், பிராணனை தான் சொல்லுகிறார். எப்படி அரசன் ஒவ்வொரு படிநிலை ஒவ்வொரு வாசல்லையும் தன்னுடைய படைகளை விட்டுட்டு வருவானோ அதேமாதிரி உயிர் என்ன பண்ணும், நனவுல 35 கருவிகளோடு இருக்கும் பொழுது முதல்ல 10 கருவி விடும், அடுத்தது கண்டத்தில் வரும்பொழுது 25 தான் இருக்கும். அப்புறம் 25ல் 3 மட்டும்தான் புருடன் சித்தம் பிராணன் 3 மட்டும்தான் இதயஸ்தானத்தில் இருக்கும், தூங்கிட்டு இருப்போம். அடுத்தது பேருறக்கத்துக்கு போகிறோம், சித்தம் விட்டுட்டு பிராணன் மட்டும்தான் இருக்கார். அங்கே பிராணன் புருடன் இருக்கார் இல்லையா. பேருறக்கத்துக்கு போயிட்டோம், அதுக்கு பிறகு நம்ம உள்ள போகிற உயிர்ப்படங்கள் போக மாட்டோம் இரவு நேரத்தில், ஏன்னா மூச்சு ஓடிட்டு தான் இருக்குது. அப்போ பிராணன் நிச்சயமாக இருக்காருன்னு நம்ம தெரிகிறது, அவர் இருக்கார். அப்போது இன்கேஸ் எனக்காவது நம்ம உயிர்ப்படங்கள் ஒரு சூழ்நிலைக்கு போனோம்னா அன்றைக்கி நமக்கு அது இல்லாமல் போகும். ஆனால் திரும்ப வந்துடுச்சுன்னா அவர் அப்போ எந்த அவஸ்தையில் இருந்தாருன்னு எடுத்துக்கணும், நம்ம உயிர்ப்படங்கள் இருந்தாருன்னு எடுத்துக்கணும். அதான் ஞானேந்திரிய கூட தானே இருக்குது. உயிருக்கு அனுபவம் தான், உயிருக்கு அனுபவங்கிறது இங்கே பிரதானம். அனுபவங்கிறது கண்ணால் பார்த்தா ஸ்தூல காட்சி, ஸ்தூலத்தில் ஞானேந்திரியங்கள் இருக்கு உள்ள. ஆமாம், கண்மேந்திரியங்கள் கிடையாது. சூக்கும தேகமே அந்த அட்டவணையை பார்த்தாலே தெரியும், மனம் ஞானேந்திரியம் சேர்ந்தது தானே நமக்கு இதுவே. அப்போ கண்ணுங்கிறதுக்கான புலன் உண்டு, பார்க்குறோங்கிற தன்மை உண்டு, ஆனால் பார்வைங்கிறது கிடையாது, ஏன்னா ஸ்தூலம் இல்லை. ஆமாம், பார்வை அனுபவம் இல்லை. சரி, பார்வை அனுபவம் உண்டு, கண்ணு கிடையாது. மோந்து பார்க்குற அனுபவம், பூவை மோந்து பார்க்குற மாதிரி கனவு காண்றோம், வாசனை அடிக்குது, ஆனால் அங்கே பூவும் கிடையாது, அந்த மோக்கும் கிடையாது. இதுதான் அதுக்கு அர்த்தம். அதனால் இங்கே என்ன பேசிட்டு இருந்தோம், அப்போ அந்த 5 அவத்தை பற்றி பேசியிருந்தோம். இப்போ 5 அவத்தை என்பதில் நம்ம உயிர் படங்கள் அந்த பேருறக்கத்தை எதுக்கு கொண்டு ஒப்பிடுறோம், மரணத்துக்கு ஈக்குவலாக கிட்டத்தட்ட சொல்லி பண்ணுறோம். அதனால தான் உறங்குவது போலும் சாக்காடு. எப்படி இப்போ செத்து போனால் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லணும். நம்ம இப்போ தூங்கினா எப்படி இருந்தோ அது மாதிரி தான் செத்து போனால் இருக்கும்னு தெரிஞ்சுக்க வேண்டியதான். அதனால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது இல்லையா. செத்து போகிறது ஒன்றும் கஷ்டமாக இருக்கிறது போல இருக்குது, சாவது கஷ்டமாக இருக்குன்னா செத்ததுக்கு பிறகு இல்லை அனுபவம் தான் நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. மாமா அம்மா 2 பேரும் சாப்பிடும்போது கூட 4-5 மணி நேரம் ஒன்றுமே கிடையாது, மூச்சு ஓடுதுன்னா அப்போ கிட்டத்தட்ட அது என்ன உறக்கம்னு தெரியல, அது என்ன அவத்தைன்னு தெரியல, பேருறக்கம் தான். ரொம்ப கஷ்டமான அவத்தையாக இருக்கும் யாருக்கு, இருக்கிறவங்களுக்கா அவங்களுக்கா? 2 பேரும் ஆமாங்க. அதனால அப்ப கனவுல நமக்கு என்ன கிடைக்குது, ஸ்தூல தேகத்தினால சூக்கும தேகத்தினால அனுபவம் கிடைக்குது, கனவுல ஸ்தூல தேகத்தின் அனுபவம் கிடைக்குது சொல்லுகின்ற. அடுத்தது உயிருக்கு எப்படி அனுபவம், அறிவு எப்படி இல்லாமல் போய் இருந்தாப்புல வருகிறது, இடையில அறிவு இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்ன, அது எப்படி உதாரணம்னு அற்புதமான உதாரணம் சொல்லுகிறார். அது உயிர் அழிந்து போயிடல, இந்த உடம்புலேருந்து அவர் நீங்கிறார், அதுக்கு மரணம்னு பேர். இன்னொரு உடம்புக்குள்ளே பூந்துக்கிறார், அதுக்கு பேர் பிறப்புன்னு பேர். இடையில அவருக்கு என்ன கிடையாது, அறிவு இல்லை, ஆனால் உயிர் இல்லாமல் போயிட்டுதா இருக்கு இல்லையா. இதுக்கு என்ன உதாரணம்னா, சந்திரன் இருக்கிறவர் எப்போது இருந்து கொண்டு தான் இருக்கார்,
ஆனால் அவர் தேய்றது போலையும் வளர்றது போலையும் பார்க்கறது யாரு? நாம தான். ஆனால் சந்திரன் அப்படி ஆகிறார் அவ்வளோ அப்படியே இல்லை. நிலா எப்போதும் எப்படி தான் இருக்காரு? டிஃபாலாக இருந்து கொண்டு தான் இருக்கிறார். அவருடைய இடப்பெயர்ச்சிக்கு தகுந்தாப்புல அவர் என்ன வர்றாரு? தேய்றது போலையும் வளர்றது போலையும் தோல்றாரு இல்லையா? அது போல தான் உயிரானது எப்பொழுது இருந்து கொண்டு தான் இருக்கும். அவர் இடப்பெயர்ச்சி ஆகிறார், இந்த உடம்புல இருந்து இன்னொரு இடத்து உடம்புக்கு மாறார். அப்போ என்ன ஆகுது? அறிவு இருக்கிறது போலையும் மறைந்தது போலையும் இல்லாத போலையும் தோன்றுகிறது. இடைப்பட்ட காலம் தான் அம்மா. ஆமாம், அதான் அம்மா, அதான் மரணமில்லா, அதுதான் நனவு. என்னது? பிறவி இல்லாத நிலை அது இல்லையா? கரணம், இது அற்புதமான குறிப்பு ஒன்று சொல்றாரு பாருங்க. கரணம் வாயுவிடத்து அடங்க அடங்கி வந்து எழுகாரியம் மரணமான இடத்து மற்றிவை மாய்ந்து பின்பு வரும் செயல் கிரணமார் களைகெட்டு உதிப்ப இறப்பினோடு பிறப்பையும் தரணியோர்கள் மதிக்கு உரைப்பர் உயிர்க்கும் இப்படி சாற்றிட என்று சொல்லுகிறார். இப்போ சில வகுப்புல சிவபிரகாசத்தில் ஒரு 3 செய்தி, முக்கியமான செய்தி புதுசாக சொல்றார் அப்படின்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? மற்ற சாஸ்திரங்களில் பார்க்க முடியாத ஒரு செய்தி, ஒரு 3 செய்தி நமக்கு சிவபிரகாசத்தில். அப்படி பரிகாரம் எது? பரிகாரம் பண்றதை பற்றி சிவபிரகாசம் சித்தியார்லே பிரயோகத்தில் அது இல்லை, வேற 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 சிவபிரகாசத்தில் சொல்லப்பட்டதாக இருக்கக்கூடிய 3 மற்ற சாஸ்திரங்களில் பார்க்க முடியாத 3 குறிப்பு நமக்கு சிவபிரகாசத்தில் இருக்கு. ஒன்று சினம் மருவு திரோதாயி என்கிற குறிப்பு. சிரோதானம் என்பது சினத்தோடே இருக்கும் என்ற ஒரு குறிப்பு. 2வது அணிலன், காற்று தான் அகங்காரத்தை இயக்கும். அகங்காரம் என்கின்ற அந்த கரணம் தான் நம்முடைய தசவாயுக்களை இயக்குகிறது என்ற ஒரு குறிப்பு. ஞாபகம் இருக்கா? அகங்காரம் என்கின்ற அந்த கரணம் தான் தசவாயுக்களை உடம்புல இயக்குது அப்படிங்கிற ஒரு குறிப்பு. 3வது உயிரானது ஆணவமலத்தோடு சம்பந்தப்பட்டு இருப்பது போன்ற அத்திவித நிலையை சொல்லும் பொழுது உடலும் உயிரும் தான் எப்பொழுதும் வழக்கமாக சொல்லுவாங்க. அது கேவல நிலை எப்படி ஆணவமலத்தோடு சம்பந்தப்பட்டு சடமாம் தன்மை எழுதி இருந்தது என்கின்ற ஒரு குறிப்பு புதுசாக அந்த ஓமையை நமக்கு சிவபிரகாசத்தில் தான் பார்க்கணும், வேற எங்கேயும் பார்க்க முடியல. இது 3மே நமக்கு சிவபிரகாசத்தில் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான குறிப்புகள்னு பார்த்தோம். அதில் 2வது சொன்னது என்னப்போ? அகங்காரம் தான் தசவாயுக்களை இயக்குகிறது. அது ஒட்டிய குறிப்பு ஒன்று இங்கே கொடுக்குறாரு பாருங்க. அதாவது உயிரானது மூர்ச்சித்ததுனா, மயக்கம் போட்டார்னா ஒருத்தர், அப்போ அவருடைய அந்த கரணம்லாம் எங்கே போய் விடுங்கும்னா வாயுக்களில் விடுங்கும்னு சொல்கிறார். கரணம் வாயுவிடத்து அடங்க அடங்கி வந்து எழுகாரியம். அடங்கும் பொழுது கரணம் அடங்கிடுச்சுன்னா அவருக்கு என்ன கிடையாது? உணர்வு இல்லை. அப்போ மரணம் அடைஞ்சிட்டாரா? இல்லை, எழுகாரியம்னார். அப்போ என்னது? அது தற்காலிகமாக உணர்வு இல்லாமல் போயிருக்கு. அப்போ அதுக்கு பேர் என்ன? மயக்கம், மூர்ச்சித்தார்னார். மூர்ச்சித்த காலத்தில் எப்படி உணர்வு இருந்து இல்லாமல் போகுதோ அதுமாரி மரணத்தில் என்ன ஆகுமா? இடையில இருக்கக்கூடிய உணர்வு இடையில இல்லாமல் போய் திரும்ப வந்துடும். அதுதான் உயிருக்கு எடுத்துக்காட்டு தான். அந்த பாட்டு எடுத்துக்காட்டுப்பட்டதான் சொல்கிறேன். கரணம் வாயுவிடத்து அடங்க. அற்புதமான குறிப்பு இந்த குறிப்பு, வேற எங்கேயும் கிடைக்காத அந்த குறிப்பு. நோட் பண்ணி பார்த்து கேட்பாரு. கேட்டாலும் நீங்கள் யாரும் சொல்ல மாட்டேங்கிறது அதில் சிறப்புக்குரிய விஷயம் இல்லையா? எவ்வளோ தடவை 10 தடவை குறிப்பு கொடுத்தாலும் நம்ம ஒன்றும் பாதலை வாங்கி சொல்லப்படுறது கிடையாது. 3வது என்னன்னா அத்துவிதத்துக்கு உதாரணம் சொல்லும் பொழுது எல்லாரும் என்ன அத்துவிதத்துக்கு உயிரும் உடம்பும் போல, கண்ணும் ஒளியும் போல, பூவும் மலரும் போல, அப்படி இல்லாத உதாரணத்தில் அத்துவிதத்துக்கு. சிவபிரகாசத்தில் ஒரு பாட்டில் ஆணவ மலமும் உயிரும் கேவலத்தில் இருந்தது போல அப்படிங்கிற உதாரணம் காட்டுறாரு. கேவல நிலையில் ஆணவ மலத்தில் உயிர் சம்பந்தப்பட்டு சடமாம் தன்மை கிடந்தது, பிரித்தறிய முடியாத அளவு. ஆவாரக சக்தி அப்படின்னு சொல்லுறாங்க. அந்த ஒரு குறிப்பு, 3 குறிப்பு. இது 3 நம்ம படித்து தெரிஞ்சிருக்கோம். அது எத்தனை புதுசாக சொல்கிறா நமக்கு தெரியாது. 3 நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். சரியா? சரி, அது எங்கே பார்த்தாலும் எழுதி வைங்க. ஒரு இடத்துல எங்கேயாவது எழுதி வைங்க. அப்புறம் திரும்பி அடுத்து எங்கே எழுதி வச்சோங்க நான் மறந்துடுங்க. அப்புறம் தேடுங்க அடுத்தது இல்லையா? அப்போ அடுத்தது திரும்பி கேள்வி கேட்கும்போது திரும்பி தேடுங்க. இப்படி தேடிட்டு இருக்க அப்புறம் நானே சொல்லிவிடுவேன் அதை இல்லையா? நல்லா பெரட்டிட்டு இப்படி பார்த்தோம்னா அவர் கண்டிப்பாக சொல்லிடுவார். அவரே சொல்லிடுவார். அவங்க அந்த அறிவுக்கு தந்தவளை சொல்கிறாங்க. ஆகமத்தில் அகங்காரம் தான் வாயுக்களை ஆக்டிவேட் பண்ணுது அப்படிங்கிறது சிவபிரகாசத்தில் சொல்கிறாரு. புரியல?
ஆமாம் ஆமாம், வாய்க்குள்ளே இயக்குகிறது அகங்காரம். அது தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். உள்ள டிஃபால்ட்டாக வந்து எப்படி வாய்க்குள்ளே இயக்குறதுன்னு நமக்கு தெரியாது, அது தேவையில்லை நமக்கு. அதெல்லாம் அது இயக்குகிறதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது அவ்வளோதான். அப்படி மரணமான இடத்து மற்றவை மாய்ந்து பின்பு வரும் செயல். எப்படி மூர்ச்சித்த பொழுது உன்னுடைய அறிவானது ஒடுங்கி திரும்பி மூர்த்தி தெரிந்த உடனே உண்டாகிறதோ அதுமாரி மரணமான பொழுது உன்னுடைய அறிவு ஒடுங்கி திரும்ப உண்டாகும். இது எப்படி இருக்குன்னா, கிரணமார் களை கெட்டு உதிப்ப. கிரணம் அப்படின்னா சூரிய ஒளி, கிரணம்னா சூரிய ஒளி. சந்திரனுக்கு ஒளி உண்டா? இல்லை இல்லை. அது யாருடைய ஒளியில் அவர் ஒளி இருக்கார்? சூரியன். அதாவது சந்திரனுடைய ஒளின்னா சூரியன் எல்லாம் நினச்சிப்பாங்க, சூரியனுடைய ஒளியை அவர் வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் அவர் கொடுக்குறாருன்னு. அது அர்த்தம் கிடையாது. நம்ம சந்திரனை பார்க்குற பகுதியில் சந்திரனில் பகல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம், அவ்வளோதான். அதனால அவர் அங்கே தெரியுதார். இப்போ இந்த தூண் மேலே வெளிச்சம் பட்டதுன்னா தூண் தெரியுமா தெரியாதா? அதனால தூண் ஒளி கொடுக்குதுன்னு அர்த்தமா? தூண் அந்த ஒளியை வாங்கிட்டு கொடுக்குதுன்னு அர்த்தமா? இல்லை. சந்திரன் மீது சூரிய ஒளி நேராக படுற இடம் நமக்கு தெரியும், அவ்வளோதான். அதனால அப்போ அங்கே பகல் இருக்கு, பகல் நடந்து கொண்டிருக்கு, அந்த இடத்துல பகல் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுதான் உண்மை. சந்திரன் நமக்கு பிரத்யட்சமாக்குறாருன்னா அந்த பகுதியில் இப்போ பகல் நிகழ்த்து கொண்டு இருக்குன்னு அர்த்தம். தெரியாத பகுதியில் என்னவா இருக்கு? இப்போ இருட்டா இருக்கு, சூரிய ஒளி அங்கே படலைன்னு அர்த்தம். அந்த பகுதியை யார் ஆக்குவை பண்ணியிருக்கா? பூமியோட நிழல் ஆக்குவை பண்ணியிருக்கா. அந்த இடத்துல பூமி அந்த பகுதியில் மறைத்து கொண்டு சந்திரனுக்கு சூரிய ஒளி போகாதெல்லாம் தடுத்து வச்சிருக்காரு. விளக்கம் வருதுங்களா? அதை தான் நம்ம என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம். அவ்வளோபடி சந்திரன் தெரிஞ்சு விட்டாரா? சந்திரன் இப்போ அரை வட்டமாக தெரியுதாரு. இன்னைக்கு அமாவாசையா? நேற்று அமாவாசை, இப்போ தான் அமாவாசை வந்துச்சு, முந்த நாள் அமாவாசை வந்துச்சு. அப்போ இன்னைக்கு என்ன 3ஆம் பிறையா? இன்னைக்கு 2ஆம் பிறை. இன்னைக்கு திருத்தியா? இன்னைக்கு தான் 3ஆம் பிறை. சரி, திருத்தி இன்னைக்கு 3ஆம் பிறையா இன்னைக்கு? சரி 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 முடிஞ்சு. அப்போ திருத்தியை இன்னைக்கு வந்துருச்சுன்னா சந்திரன் கொஞ்சம் லைட்டாக தெரிய மாட்டார். முதல்ல மேக்ஸிமம் 3ஆம் பிறை தரிசனம் ஆகாது. திருதியை அன்னைக்கு சந்திரன் சின்னதாக இருக்காரு, அன்னைக்கு உள்ளபடி சின்னதாகிட்டார். அவர் முழுமையாக தான் இருக்கார், முழுசாக வட்டமாக தான் எப்போதும் இருக்கிற அளவு தான் இருக்கார். அவர் அமாவாசை அன்னைக்கு எவ்வளோ பேர் இருந்தாரோ அதே எவ்வளோ தான் அன்னைக்கு இருக்கிறார். சாரி, பௌர்ணமி அன்னைக்கு எவ்வளோ பேர் தெரிஞ்சாரோ அதே தான் இன்றைக்கி தெரிகிறார். ஆனால் இன்றைக்கி மட்டும் ஏன் அவர் சின்னதாக தெரிகிறாருன்னா அந்த பகுதியில் மட்டும்தான் ஒளி இருக்கு. ஆனால் உள்ளபடியே அவர் தெரிஞ்சிருக்காரா? இல்லை அவர் வளர்றாருன்னா இல்லை. அது ஒளியினுடைய வேலை தான் அப்படி மாறி மாறி இருக்கிறதுங்கிறத சொல்கிறார். கிரணமார் களை கெட்டுனா அமாவாசை அன்னைக்கு இல்லாமல் போய்டுறார். உதிப்பானா திரும்ப உதிக்கிறார். பிரதமை திதி அன்னையிலேருந்து உண்டாகிறார். அவர் இருக்கிறாப்புல தெரிய ஆரம்பிக்கிறார். பிரதமை அன்னைக்கெலாம் தரிசனம் கிடைக்குமா? சந்திர தரிசனம் ஆகாது இல்லையா? பிரதமை அன்னைக்கு சந்திரன் தரிசனம் ஆக மாட்டார். துவிதி அன்னைக்கு வர, திருதி அன்னைக்கு 3ஆம் பிறை தெரியலாம். 4ஆம் பிறை பார்க்கக்கூடாதா? 4ஆம் பிறை பார்க்கக்கூடாது. சதுர்த்தி அன்னைக்கு பிற பார்க்கக்கூடாது. ஏன்னா விநாயகப் பெருமான் சபிச்சிருக்காரு. அது சதுர்த்தி புராணம் அதுக்கு இருக்கு. சதுர்த்தி அன்னைக்கு சந்திரனை பார்த்தா நமக்கு சாபம் உண்டாகும். திருட்டுப்பழி ஏற்பாங்க சொல்லுவாங்க. புரியல? விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் பார்க்கணுமா? சரி, ரைட். அதனால அப்படி சொல்லுகிறார்கள். கிரணமார் களைகெட்டு உதிப்ப இறப்பினோடு பிறப்பையும் தரணியோர்கள் மதிக்கும் உரைப்பர் உயிர்க்கு இப்படி சாற்றிடே. அப்போ நிலா இல்லை, இல்லாமல் போயிடுச்சு, நிலா இன்னைக்கு நல்லா இருக்கார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உள்ளபடி நிலா அன்னைக்கு இல்லாமல் போனாரா? இல்லை. அது போல் உயிரானது இல்லாமல் போயிடவில்லை. அதனால் அறிவு அங்கே என்னவா இருக்கு? எப்படி ஒளி ஒடுங்கி இருக்கிறது போல் அறிவு அந்த இடத்துல ஒடுங்கி இருக்கும். அது திரும்ப என்ன ஆகும்? அடுத்த பிறகு வரும்போது வெளிப்பட்டு தோன்றும். அதனால் அறிவு சுத்தமாக இல்லாமல் அழிந்து போய்விடாது. மரணம் அடைஞ்சால் என்ன ஆகிடாது? அறிவு சுத்தமாக அழியாது என்பதற்கு உலகாயுதனுக்கு விளக்கம் சொல்லி கொண்டிருக்கிறார் இல்லையா? அப்போ அடுத்தது பூதங்களுடைய கோர்வை தான் உலகம் என்பதற்கான அந்த கொள்கைக்கு பூதங்கள் தானாக சேர்ந்து கோர்த்து ஒரு ப்ராடக்டை உண்டு பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ஆள் வேணும். அதை சொல்லுகிறார் அடுத்த விஷயம். உங்களுக்கு தெரியும், ஆனால் உலகாயுதனுக்கு தெரியாதுங்கிறதால சொன்னதே எத்தனை தடவை சொல்லிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு என் மேலே போர் அடிக்காதீங்க இல்லையா? இங்கே என்ன ஆனால் பதில் சொல்ல மாட்டேன் வேறப்பாடா. அதெல்லாம் 1000 தடவை கூட சொல்ல அவ்வளோ தப்பு இல்லை இல்லையா? சொன்னது 1000 தடவை சொன்னாலும் அதை புதுசாக தலையாடிட்டு உட்காந்துருக்க போகிறோம் இல்லையா? அதனால் பூதமானவை காரியங்கள் பொழிந்து மண்ணி அழிந்திடும், ஆதலால் ஒரு நாதன் இங்கு உளன் என்று அறிந்து கொள் ஐயனே. பேதமான கடாதி மண்ணினில் வந்தவாறு பிடித்திடில் கோதிலாத குலாலனால் வரு செய்கை என்று பிடிப்பரே. உலகமானது மண்ணில் எப்படி குடம் உண்டாகிறதோ அது போல் மண்ணில் குடம் உண்டாகுதுன்னா மண்ணிலேருந்து
பல்வேறு விதமான பாத்திரங்களை உண்டு பண்ணுறாங்க. பழங்காலத்தில் பாத்திரம், பானை, சட்டி, தட்டு இதெல்லாம் தான் உண்டு பண்ணுவாங்க. இப்போ குக்கர் எல்லாமே வந்துட்டு இல்லையா, மண்ணிலேருந்து குக்கர் உண்டாயிட்டுது செய்கிறாங்க. அப்படி பல்வேறு விதமான பொருட்கள் மண்ணிலேருந்து உண்டாவது போல பூதக்கூட்டங்கள்லேருந்து பல்வேறு விதமான உடம்புகள் உண்டாகிறது, உயிர்கள் உண்டாகிறது அவன் சொல்லியிருந்தான். அவன் ஆமாம் ரைட், அதுலேருந்து உண்டாகிறதுலாம் உண்மை தான். ஆனால் ஒருவன் உருவாக்கத்தான் உண்டாகுமே தவிர்த்து தானே உண்டாகுமா? உண்டாகாது. அவன் அதை பற்றி பேசாமல் விட்டான். அதுக்கு அவனுக்கு விளக்கம் சொல்லுகிறார். நம்ம காரணம் காரியங்கள் முதல் துணை நிமித்தம் கண்டாம் அப்படின்னு ஒரு பாட்டு சித்தியார் சுபக்கத்தில் இருக்கு. அதில் ஆரியன் குலாலனாகி அகிலமெல்லாம் ஆக்குவிக்கும்னு ஒரு பாட்டு, அற்புதமான பாட்டு. ஆரியன் சிவபெருமான், பாசமாம் பட்டெடுத்து பாரிக்கும் ஆரியனே என்று பாடுவார்லே மணிவாச சிவபெருமான். ஆரியன்னா சிவபெருமான். அவர் குலாலனாகினா இவர் குயவரை போல உட்காந்து கொண்டு பானையால் உட்காந்து உலகத்தை இப்படி செய்கிறார் போல் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இது ஓமை உதாரணத்துக்காகத்தான். அது ஒரு புடை ஓமை. சிவபெருமான் சங்கல்பம் மாத்திட்டு சிவர். பின்னாடி பௌத்தன் கேட்குறான், உங்கள் சாமி உலகத்தை செஞ்சாருன்னு சொல்றிய, உலகத்தை எங்கே இருந்துக்கிட்டு செஞ்சார் அப்படின்னு கேள்வி கேட்குறான். அடுத்தது அதை பௌத்தர் பார்க்கும்போது பார்ப்போம். இங்கே சாமி என்ன பண்ணுறார்? பூதமானவை காரியங்கள் பொழிந்து மண்ணி அழித்திடும். பூதம்லாம் என்னது? காரியம் தானே. பூதம் தான் மூலம்னு சொல்லி கொண்டிருக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்? பூதமும் காரியம்தாங்கிறோம். எதனோட காரியம்? வெரி குட், மாயையினுடைய காரியம். பூதங்கிறது என்னது தான், நெருப்புங்கிறது என்னது தான்ப்பா, அதுவும் ஒரு காரியம் தானே. அது எதுலேருந்து தான் உண்டாயிருக்குப்பா? மாயையிலேருந்து தான் உண்டாயிருக்கு. இவன் காரியத்தை என்னன்னு சொல்லி கொண்டிருக்கிறான்? காரணம் என்று சொல்லி கொண்டிருக்கிறான். அதுதான் இப்போ முதல்ல அது வெளிப்படுத்துகிறான். முதல்ல பூதமானவை காரியங்கள், அதுவும் என்ன பண்ணாப்போ? பொழிந்து மண்ணி அழிந்திடும். காரியம்னால என்ன பண்ணாப்போ? காரணம் காரியம் அழிய காரணம் கிடக்கும் அப்படின்னு அந்த பாட்டில் ஒரு பாட்டு, சித்தியார் பாட்டே இருக்கு. காரியங்கள் அழியும், பின் பண்டுபோல் பண்ணும் ஈசன் அப்படின்னு பார்த்துருக்குறோம். சித்தத்து அயர்வொழி காரியங்கள் அழியும், காரணம் கிடக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு சித்தியாரில் இருக்குது. சித்தத்து அயர்வு ஒழி காரியம், ரொம்ப அற்புதமான வார்த்தை பிரயோகம். அது வார்த்தை பிரயோகம். காரியத்துக்கு என்ன ரீசன்ங்கிற வார்த்தை சொல்றார் அருணந்தி பெருமானார். எதற்காக இந்த உலகத்தை சாமி உண்டு பண்ணி கொடுத்துருக்கார்? சித்தத்து அயர்வு ஒழி காரியம்ங்கிறார். சித்தம் என்பது இந்த இடத்துல உயிரை குறிக்குது. உயிருக்கு இருக்கக்கூடிய அயர்வு என்ன? ஆணவமலம். ஆணவமலத்தை நீக்குவதற்குரியதாகிய காரியமாகிய உடம்பு அப்படின்னு கட்டுறது. சித்தத்து அயர்வு ஒழி காரியம் அழியும். எப்போ அழியும்? சங்கார காலகட்டத்தில் அழியும். சங்காரத்தில் அழியும் பொழுது எல்லாம் என்ன ஆகிடும்? திரும்ப பழைய நிலைக்கு போயிடும். மாயை ஆகிவிடும். கண்மம் மட்டும் சாமி கணக்கில், அது கணக்கு, அது என்ன ஆகிடும்? சாமி கணக்கில் வச்சுருக்காரு, அப்படியே இருக்கும். ஆனாமலாம் ஆஸ் யூஷுவல் இருக்கும். மாயை மட்டும்தான் என்ன? அப்போ மாயேங்கிற நிலையிலேருந்து மாயைக்கிற நிலைக்கு போகுது. என்ன பேசிட்டு இருக்கோன்னு புரியுதா? அப்போ திரும்பி சாமி என்ன பண்ணுவார்? சங்கல்ப மாத்திரத்தில் திரும்பவும் மாயையும் புது உலகமும் உண்டு பண்ணுவார். அதான் சித்தத்து அயர்வொழி காரியம் அழியும், காரணம் கிடக்கும். அதனால் சுவாமி திரும்பவும் பண்டுபோல் பண்ணும் ஈசன்னு பக்கத்தில் ஒரு பாட்டு, அற்புதமான பாட்டு இருக்குது. அப்போது சிவருமான் தான் ஆக்கி அழிக்கிறார் உலகத்தை. அப்போது ஆதலால் நாதன் இங்கு உள்ளன் என்று அறிந்து கொள் ஐயனே என்று மரியாதையாக கூப்பிடுறார் அவனை சாமி. பேதமான கடாதின கடம் முதலான பேதமாகிய பொருட்கள். கடாதினா என்ன? கடம் முதலான பொருள்னு அர்த்தம். மண்ணிலேருந்து பானை உண்டாகுது, சட்டி உண்டாகுது, இப்படி பல்வேறு பொருட்கள் எல்லாமே மண்ணினில் வந்தவாறு பிடித்தினில். அந்த உதாரணத்தை சுவாமிக்கு சொன்னோன்னா, நீ பொருள் வந்ததை மட்டும் உதாரணமாக சொல்லி கொண்டிருக்கிறாய், ஆனால் உருவாக்குவன் இல்லாமல் உண்டாகுமா? குயவர் இல்லாமல் பானை தானா உண்டாகுமா? மண்ணும் சக்கரம் இருந்ததுனா தானே உண்டாகுமா? உண்டாகுது. அப்போது கோதிலாத குலாலனால், குலாலன்கிறது குயவன், குலாலனால் வருசெய்கை என்று குறிப்பொறை. அப்போ காரணம் காரியம் அப்படிங்கிறது 2 வகை 3 வகை இருக்குது. காரணம் என்பது நமக்கு 3 காரணம். என்னென்ன காரணம்? நமக்கு எத்தனை காரணம்? 3ன்னு சொல்லிட்டேன், எப்போ சொன்னேன். வெரி குட். நிமித்த காரணம், துணை காரணம், முதற் காரணம். முதற் காரணம் என்பது மாயை, துணை காரணம் திருவருள், நிமித்த காரணம் சாமி என்று சொல்லுகிறோம். சரிதானே? இந்த நிமித்த காரணம் ஏன் சாமியை சொல்லுகின்றோம்? சாமி நேரடியாக தன்னிடத்திலிருந்து உலகத்தை உண்டு பண்ணலை. ஏன் உண்டு பண்ணலை? ஏன்னா அறிவுள்ள பொருள் வந்து அறிவற்ற இந்த உலகத்தை பார்த்தா சடமாக இருக்குது. அதனால சாமி சடப்பொருள் இல்லை, அவர் அறிவுடைய பொருள். அறிவுடைய பொருளிலிருந்து அறிவுடைய பொருள் தான் உண்டாகுமே தவிர்த்து சடப்பொருள் உண்டாகாது. அதனால் அவர் இங்கே இந்த உலகத்தை அவர்கிட்டருந்து உண்டாக்கலன்னு தெரியுது. அதே சமயம் சடமாம் தன்மையாகிய இந்த உலகம்
இன்னொரு சடப்பொருள் தான் உண்டாயிருக்கும். சடம் தானா உலகமாக விரியுமா? விரியாது. அதை உருக்கியதற்கு ஒரு பொருள் வேணும். அப்போ தான் அவர் நிமித்த காரணத்தை கொண்டு பண்ணுறார். அப்போ சிவபெருமான் தன்னுடைய திருவுருளை மாயைக்குள்ள செலுத்தி தான் உலகத்தை உண்டு பண்ணுறார். அதனால திருவுருள் அங்கே துணை காரணமாக இருக்குது. ஏன்னா மாயை மட்டுமே உலகமாக விரிஞ்சில்லை, மாயைக்குள்ள என்னவும் கலந்துருக்குப்போ. திருவருள் கலந்துருக்கிறதுனால தான் உலகம் அப்படி பரிணமித்து தோன்றுகிறது. அதனால 3 காரணம் நம்ம சொல்லுகின்றோம் இல்லையா? அதனால சொல்லுகிறார், கோதிலாத குலாலனால் வருசெய்கை என்று குறிப்பர் என்று. சுவாமியினால தான் இந்த உலகம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சுவாமியே உலகமாக விரிவடையலை. இதெல்லாம் சொல்லுகிறார். அடுத்தது அவன் கீழே சொன்னான் இல்லையா, கடவுளர்கள் எல்லாருமே பெண் போகத்தில் இருக்கிறாங்க, அதுதான் முக்கியம்னு சொன்னாலே ஒரு பாட்டில். 27வது பாட்டு பரபக்கம் சிங்ஞான சித்தியார் கொள்கையில், உலகாயதன் கொள்கையில் 27 ஈசனார் அயனார் மாலோடு இந்திரன் பெருமை வார்பார் பேசுனார் வகைகளெல்லாம் செய்து அன்றோ பெரியோரானார் என்று சொல்லுகிறார். இப்போ அயனார் மாலவார் இந்திரன் தெரிவை மார்பால் இவர்கள் எல்லாரும் சேர்த்து சொன்னதுனால சுவாமியுடைய பெருமை என்ன அதில்ங்கிறது இந்த பாட்டில் விரித்து சொல்கிறார். சிவபெருமான் தான் எல்லாவற்றுக்கும் காரணம் என்பதை பல பாட்டில் சொல்கிறார். 57வது பாட்டு வேதன் நாரணன் ஆரணமறியா விழுப்பொருள் பேதைபால் தூதனாய் இருக்கால் நடந்திடு தோழன் வன்மை செய் தொண்டனுக்கு ஆதலால் அடியார்களுக்கு எளியான் கடிகமலங்கள் நீ காதலால் அணை ஈண்டன் வேண்டின் இம்மையே தரும் கண்டிடே. நீ தெய்வங்களெல்லாம் இன்பத்தை அனுபவித்துத்தான் தெய்வத்தன்மை அடைந்தது என்று சொன்னாய். அப்போ இன்பம் தான் அதனால் பிரதானப்படுகிறது என்று சொன்னாய். அந்த இன்பத்தை அனுபவிப்பதற்கு இந்த பக்தி வாழ்க்கை என்பது உனக்கு தடையாக இருக்கிறது, இதெல்லாம் பொய்யான ஒன்று என்று சொன்னாய். அப்படி கிடையாதுப்பா. சிவபெருமான் உனக்கு இன்ப சுகம் வேண்டும், ஒரு பெண்ணோடு நீ சம்பந்தப்பட்டு வாழ வேண்டும் என்று விருப்பப்பட்டால் கூட அதை கூட உனக்கு செய்வார். அந்த கருணையும் உனக்கு கொடுப்பார். அது இல்லாமல் ஆனந்தமாகிய முத்தியையும் அவர் கொடுப்பார். ரெண்டுமே சிவபெருமானால் தரப்படக்கூடியது தான். ஆனால் நீ என்ன பண்ணுற, முக்தி மட்டும்தான் அவர்கிட்ட நாங்கள் நாட போகின்றோம், முக்தி மட்டும்தான் வேண்டி அடியார்கள் எல்லாம் கும்பிட்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் ஒன்றும் உலக இன்பத்தை அனுபவிக்கவில்லை, நீங்கள் மட்டும்தான் உலக இன்பத்தை அனுபவிப்பது போராடி கருத்தில் கொண்டு. அதான உலகம் சொல்லுகின்றான். உலக இன்பம்ங்கிறது அறிவைபால் இன்புறு முக்தி, அது மட்டும்தான் அப்படின்ட்ட. ஆனால் அதுக்கு பிறகு முக்தி இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்லுகின்றோம். அதனால் நீங்கள் சொன்ன இன்பம் இல்லைன்னு நான் சொல்லலை, அது சிற்றின்பம்னு சொல்லுகின்றோம். ஆனால் அது என்ன கிடையாது, முழுமையான இன்பம் இல்லை, அதில் முழு பயனை அனுபவிக்க முடியாது என்று சொல்லுகின்றோமே தவிர்த்து. ஆனால் அதற்காக தாம்பத்திய சுகமே இல்லைன்னா உயிர்கள் எப்படி உலகத்தில் வாழும் இல்லையா? அதனால சாமி அதையும் கொடுப்பார், கேட்டால் கொடுப்பார். அதுக்கு உதாரணம் என்ன, பேரறிவு பெரும்பொருளாகி சிவபெருமான் எங்களுடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக தன்னுடைய காதலிக்கு தூதாக ஒரு போனார் இல்லையா? அப்படிப்பட்ட புராணமே எங்கள்கிட்ட இருக்கு. அதனால எங்கள் சாமிகிட்ட நீ எதை கேட்டாலும் கொடுப்பார். நீ சிற்றின்பம் உனக்கு வேணும்னு நீ கேட்டாலும் அதை கொடுப்பார், பேரின்பம் வேணும்னாலும் நீ கேட்டாலும் அவர் கொடுப்பார். அதனால நீ எதை வேணும் என்பதை நீதான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். வேதன் நாரணன் ஆரணம் அறியா விழுப்பொருள் சிவபெருமான். வேதன் அப்படிங்கிறது திரு பிரம்மா, நாரணன்கிறது திருமாலை குறிக்கிறது, ஆரணம்ங்கிறது வேதம். இது 3 சொல்கிறார். அதான் மறையினால் மாளால் அயனால் மற்றும் குறைவிலா அளவினாலும் கூறனாதாகி நின்ற இறைவனார் கமலவாதம் அப்படின்னு சித்தியாரில் சுபக்கத்தில் அளவை அல்ல தொடங்கும். அந்த 2 பேராலும் அறிய முடியாத ஒருவர் சுந்தரமூர்த்தி சுவாமியாக தூதா போனார். தூதானா இருகால் நடந்திடு தோழன், அடியாருக்காக சரி தோழனாக போறார் இல்லையா? நமக்கு தோழனுமாய் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமி பாடுறாரு. நமக்காக தூதானாய் அப்படின்னு திருநள்ளாறு தேவாரத்தில் போனதாக சென்ற வகுப்புல பெரிய புராணத்தில் படித்தோம் இல்லையா? சாமி நமக்கெல்லாம் தோழனா இருப்பாரா இருக்க மாட்டார்? சுந்தரமூர்த்தி சாமி தோழனா இருப்பாரா? எல்லாருக்கும் தோழனா இருப்பாரா? என்ன சான்று அதுக்கு? சான்று தோழனா இருப்பாருன்னு சொன்னா எப்படி அதுக்கு ஒரு சான்று இருக்கு, நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு ஒரு பாட்டு தேவாரத்தில் ஒரு குறிப்பு இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தோழனா சாமி இருப்பார் அப்படிங்கிறது. சரி, அது திருவாசகம். ஒரு கோத உலக ஒரு தோழன் தொண்டர்களுடன் கோதில் குலத்தரந்தன் கோயில் பிணா பிள்ளைகள். இன்னொரு தேவாரத்தை குறிப்பெடுத்து கொடுத்து ஒரு நாள் படிச்சே காமிச்சேன் ஒரு நாள். அது கழுமலம் தேவாரத்தில் புவிமுதல் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய தேவாரம். அந்த பாட்டில் சவம் இதில் என்னதுன்னா, பயலர்க்கும் பீடார் தோழமை அளிக்கும்
தேனி மூடிச்சு. ஸ்டார்ட் பண்ணலாமா? அதனால தோழமை அப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிக்காக ஒரு தோழனாகவே சென்று அவருடைய அந்த கழுமல தேவாரம் தான் அது. பெயலர்க்கும் பீடார் தோழமை அழைக்கும் பெருமானுரையும் கோயில் என்று அதில் கழுமலத்தில் சுவாமி சொல்லுகிறார் ஞானசம்பந்தர். எல்லாருக்கும் தோழமை கிடைக்கும் என்பது அதற்கான கருத்து. அதான் அப்படி சுவாமி கிட்ட நம்ம நடந்து கொண்டோம்னா அவர் நமக்கு கொடுப்பார். ஒன்றியிருந்த நினைமின்கால் உண்டமக்கு ஊனமில்லை கன்றிய காலனை காலால் கடிந்தார் அடியவர்காய் சென்று தொழில்மின்கள் சில்லைகள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாயனும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பு என்று சொல்லுவார். அப்போ நாம் நினைத்தோம்னா சாமி பேசுறது நம்ம கேட்கணும். அப்புறம் சாமி சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுபோல் நம்ம சாமி கிட்ட நமக்கு சாமி தோழனாக நடந்துக்கணும்னாக்க நாம் அதுக்குதான் யோக்கியத்தோடு நம்ம நடந்து கொள்ள வேண்டும். நம்ம இல்லாத வேலை எல்லாம் செஞ்சு விட்டு சாமி நமக்கு தோழனாக இருக்கிறார். அதனால வன்மைசை வன் தொண்டனுக்கு சாதாரண தொண்டன் கூட இல்லையாமா அவரு. வன்மைசை வன் தொண்டனுக்கு ஆதலால் அடியார்களுக்கு எளியன் அடுக்கமலங்கள் நீ காதலால் அணை, நீ காதலால் சுவாமியை கும்பிடு, ஈண்டன் வேண்டின் இம்மையே தரும் கண்டிடே. அப்போ இம்மையே உனக்கு அந்த இன்பத்தை கொடுப்பார். நீ முக்தி இன்பத்தை எங்களை நாங்கள் அடைய விரும்பிய அந்த முக்தி இன்பத்தை ஏதோ அடுத்த ஜென்மத்தில் தான் நீ அதை நாங்கள் கிடைப்போம், இந்த மறுமை உலகத்தில் தான் அந்த முக்தி கிடைக்கும், அதனால் எங்களெல்லாம் நீ பழித்து கொண்டிருக்கிறாய். அப்படி கிடையாது. நீ பெருமானை சரியான முறையில் கும்பிட்டாய் ஆனால் இந்த பிறவிலேயே நீ இன்பத்தை அனுபவிக்கலாம். அதுக்கு பேர் தான் ஜீவன் முக்தியின் பேர். அது சுந்தரமூர்த்தி சுவாமி அதை அனுபவித்து கொண்டு சாமியை தோழனாகவே கொண்டு தூதனாகவும் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால பொன்குளவு மணிக்கலன்கள் மலம் புகில் கை பொருந்திடா மின்குளாம் இடையார்கள் தாம் உலகத்தின் வேட்கை விடும் பொருள் பொன்புலால் மலமூத்திராதி பொதிந்து நாறு புலைக்கலம் என்கொலாம் இவர் மேல் விழுந்தது இவற்றின் என் பெற எண்ணிய. இந்த பாடல்ல இருந்து எதுக்கான விளக்கம்னா, இந்த உலகாயதன் பரபக்கம் கொள்கையில் தையலார் ஊழல் ஆடன்னு 28வது பாட்டு இருக்கு பாருங்க. பெண்களோடு ஊழல் ஆடுவது தான் தவம், அவர்களுடைய திருவடியை மேலே சூடிக்கொள்வது தான் திருவேடம் அப்படின்னு சொல்லியிருந்தான் இல்லையா. அதுக்கான விளக்கத்தை சொல்லுகின்றான். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன்ப்பா. ஒரு வைரக்கல் நீ வச்சிருக்கிற, நல்லா அணிகலன் இருக்கு, நல்லா தங்க ஆபரணம் வைத்திருக்கிற, அது செப்டிக் டேங்க் உள்ள விழுந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க. நீ என்ன பண்ணுவப்போ? அதை ரொம்ப சந்தோஷமாக கீழே உள்ளே விழுந்து எடுத்துப்பியா? இன்பமான பொருள் தானே அது உள்ளே இருக்குது, அதை அனுபவிக்கிறதுக்காக அதை எடுத்துப்போமா? உணவு பண்டம் இருக்குது, உண்ணக்கூடிய தங்க பொருள் தான், அது செப்டிக் டேங்க் உள்ள விழுந்து போச்சு, வேறு அசுத்தமான பண்டத்தில் விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? வேணாம், அசூயைன்னு சொல்லி கொண்டுறோம் இல்லையா. ஆனால் நீ எது இன்பம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? இந்த பெண்களுடைய உடம்பை தான் இன்பம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் அந்த இன்பமாகிய உடம்புக்குள்ளே என்ன இருக்குது? மலம் மூத்திரமும் ரத்தமும் சதையும் தான் இருக்குது. அதை புரிந்து கொள்ளாமல் இது முழுமையான இன்பம் என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லுகிறார். உடம்புல இந்த உண்ணக்கூடிய உணவு பண்டத்தையும் வேணான்னு ஒதுக்கக்கூடிய மலத்தையும் வெகு அருகில் நம்ம எங்கேயாவது வைப்போமா? இந்த இடத்துல சாப்பாடு, இந்த இடத்துல மலம், ரெண்டத்தையும் எங்கேயாவது வச்சுருப்போமா? ஆனால் அப்படி இருக்குது எங்கன்னா வயிற்றுக்குள்ளே தான், நம்ம வயிற்றுக்குள்ளே தான் அப்படி இருக்குப்போ இல்லையா? மலஞ்சோறும் 9 வாயிற்குடிலினர் இல்லையா? நம்ம வயிற்றுக்குள்ளேயே ஒரு பகுதிக்கு மேலே நமக்கு என்ன இருக்குப்பா? சாப்பாடு, ஃபுட்டு இருக்குது, அதுக்கு அடுத்தது செரிச்சு போன மலமும் இருக்குது நம்ம இல்லையா? புன்புலால் நாறு குரம்பை என்று அதனால சொல்லுகிறார்கள் இல்லையா? அதை சொல்லுகிறார். பொன் குழாவு மணிக்கலன்கள் மலம் புகில் கை பொருந்திடா. நல்லா மணிக்கலன்கள், நல்லா அணிகலன்களை மலம் பூரந்து மலத்தில் போட்டால் அதை எடுக்கிறதுக்கு அசூயப்படுவோம் இல்லையா? நீ அப்படி இருக்கிற நீ மின்குளாம் இடையர்கள் தாம் உலகத்தில் வேட்கை விடும் பொருள் புன்புலால் மலம் உத்திராதி பொசிந்து நாறு புலைக்களம் என்கொலாம் இவர் மேல் விழுந்தது இவற்றின் என் பெற எண்ணியே. எப்படி? அதாவது இப்போ பெண்களை மட்டும்தான், ஐயோ நம்மளை மட்டும்தான் சொல்கிறாங்க, நீங்களாம் சண்டைக்கு வந்துடாதீங்க. இப்போ ஆண்களுக்கும் தான் அவ்வளோ. உபதேசம் பொதுவாக ஆணை நோக்கி தான் இருக்கும் எப்பொழுதுமே. பொதுவாக சொல்கிறோம். இப்போ
ட்ரெயினை இப்போ ஆணும் ஓட்டுறாங்க பெண்ணும் ஓட்டுறாங்க பார்க்குறோம், லோக்கோ பைலட். ஆனால் எத்தனை மணிக்கு வருவான் அப்படி தானே கேட்குறோம். பொதுவாக அப்படி தானே உலகத்தில் இருக்குது இப்போ, இல்லையா? ஃப்ளைட்டை இப்போ ஜென்ஸும் ஓட்டுறாங்க, இப்போ பொம்பளைங்களும் ஓட்டுறாங்க. ஆனால் 11 மணிக்கெலாம் வந்து லேண்ட் ஆகிடுவான் சார் அப்படின்னு பேசிக்கிறோமா இல்லையா? அதை யார் ஓட்டினாலும் நமக்கு தெரியாது. ஆனால் பேசும்போது எதை தான் நம்ம பேசுகின்றோம், ஆணை மையப்படுத்தி பேசுகின்றோம். இது உலக வழக்கம் அப்படி இருக்குது. அதனால உபதேசமும் அப்படி இருக்குது. சாமியையே நம்ம ஆணாக தானே பேசுகிறோம். ஆனால் அவர் ஆணு மல்லன் பெண்ணும் மல்லன் அழிவு மல்லன்னு தானே சொல்லுகின்றோம். ஆனால் ஏன்னா அவருக்கு ஆணும் இல்லை, அவர் தான் ஆணும் பெண்ணுமா தோன்றுகிறார். ஆனால் அவருக்கு உள்ளபடியே ஏதாவது வேறுபாடு இருக்கா? பதிக்கு ஏதாவது வேறுபாடு உண்டா? ஆண் பெண்ங்கிற வேறுபாடு உண்டா? இல்லை. அது ஆனந்த மயம், அவ்வளோதான். அதனால் அப்படி இங்கே ஆணை பெண்ணை பற்றி இழிவாக பேசுனா அது ஆணுக்கும் தான். ஆண் வயிற்றுக்குள்ள மட்டும் என்ன ஜாங்கிரி லட்டா இருக்க போகுதுப்போ இல்லையா? அவன் வயிற்றுக்குள்ளேயே அதுதான் இருக்குப்போ, அவன் உடம்புலேயே அதான் இருக்குது. ஆம்பளைங்க உடம்புக்குள்ளேயே என்னது ரத்தம் சதை தான் இருக்குது. இந்த உடம்புக்கு இந்த தோலுக்கு தானே எல்லாரும் ஆசைப்படுறாங்க. இந்த உடம்புங்கிற தோல், அந்த தோலுடைய அழகு மேலே தான் எல்லாருக்கும், அதுதான் அழகு. இந்த தோலை உரிச்சிட்டா மாக்கையே அசூயப்படுவோம் இல்லையா? தோலை உரிச்சிட்டா இந்த உடம்பு எப்படி இருக்கும்ப்பா? இப்போ நம்ம ஆசைப்படுறது எது மேலே? இந்த தோல் மேலே தான். இந்த தோல் மேலே அடிக்கக்கூடிய வாசனைக்கு தான் நம்ம ஏங்குகின்றோம். குழந்தைய நம்ம கொஞ்சுகின்றோம், அந்த குழந்தை மேலே அது மேலே ஒரு வாசனை வீசுகிறது, அதை நம்ம கொஞ்சுன்றோம். அதனால் அது எதுலேருந்து வருது? அந்த தோலில் தான் ஏற்படுகிறது. அந்த தோல் இல்லைன்னா வெறும் சதை புண்டத்தை தூக்கி கொஞ்சம் ஆயிராது. இப்போ நான்வெஜ் சாப்பிட்றாங்களே அவங்க கூட அந்த பச்சையாக இருக்கக்கூடிய ஃப்ளஷ் எடுத்து கிட்டையோ கைக்கிட்டே கொண்டு போக மாட்டாங்க, வாய்கிட்ட கொண்டு போக மாட்டாங்க. அதை பக்குவப்படுத்தி சமைச்சாதான் அவங்க கிட்ட கொண்டு போவாங்க. சாப்பிட்றவங்களே எப்படி இல்லையா? அப்போ அது புலால் நாறு குரம்பை இந்த உடம்பு என்பது. நம்ம எது மேலே தான் இங்கே நாட்டம் வைத்துருக்கோம்? தோல் மீது தான் நாட்டம் வச்சுருக்கிறோம். அல்லபடியே வேற ஒன்றும் இந்த அழகுன்னு நம்ம வேறு எதுவும் விரும்பல. இந்த தோல் தான் அதுக்கோட வடிவத்தை கொடுத்து காட்டுகிறது. உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே என்னது அதை தான். இப்போ தோல் இந்த உங்கள் கை மாதிரி எனக்கு வரைய வராது, அந்த கை ரொம்ப எனக்கு பிடிக்குங்கன்னு சொல்கிறோம். கையில் ஒரு புண்ணு வந்துடுச்சு, பெருசாக நீட்டாக ஆகிடுச்சு, குழன்னு கீழ் வழியுது. இப்போ அதுலேருந்து வச்சுக்கோங்க, உங்கள் கை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கொண்டாங்க நான் கொஞ்சம் நான் அப்போ கொஞ்சம் வேணா கொஞ்சம். ஏன் சார் அதே கை தானே? அப்போ நம்ம கொஞ்சம் தூண்டுவதும் ரசிக்க தூண்டுவதும் இன்பத்தை அனுபவிக்க தூண்டுவதும் எது தான்? இப்போ அந்த தோல் தான். தோல் இல்லைன்னா எல்லாமே விகாரமான ஒரு பொருளாக மாறிவிடும். நம்ம தானே உள்ளுக்குள்ள எப்படி இருக்குது அந்த சதையோ கிருஷ்ணையோ ரத்தத்தையோ நம்ம பார்க்க விரும்புவதே இல்லை, அதை அனுபவிக்க நம்ம விரும்பவில்லை. ஆனால் அது எல்லாம் உள்ள பொதிந்து வைத்திருக்கக்கூடிய தோலை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? விரும்பி இன்பம் என்று கருதி கொண்டிருக்கிறோம். இதில் நீ என்ன இன்பத்தை நீ கருத நினைத்து இப்படி சொல்லி கொண்டிருக்கிறாயின்னு சாமி கேட்குறார் அவனை பார்த்து. நம்மள தான் அப்போ என்ன அவனுக்கா? நம்ம தான் இப்படி உலகாயுதல் யாரும் வந்து படிக்கிறா? அப்போதான் உலகாயுதல் இல்லை, நாங்கள் சைவர்கள் என்று நம்ம பெயர் தான் வைத்துக் கொடுக்குற பார்த்து நம்ம சிந்தனைகள்லாம் எப்படி தான் இருக்குப்பா? இவனை போல தான் சிந்து கொண்டிருக்கிறோம். நம்ம 90 பூசிகள் உத்திராட்சம் போட்டுக்கிறோம், இல்லை வேஷம் போட்டுட்டு நல்லா சைவர்கள் அப்படின்னு சங்கரா போட்டு செய்ய சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நம்மளோட சிந்தனைகள் எல்லாம் எப்படி தான் இருக்குப்பா? இவர் சொல்வது போல தான் இருக்கு. அப்படியே பக்தி மயமா அப்படியே இருக்குமா? நம்மளாம் பாஷாண்டா தான் நம்மெல்லாம். அதான் வித்தியாசம். அதனால நமக்கு தான் இந்த அட்வைஸ் எல்லாம். சரி, தோல் தோல் ரத்தம் இறைச்சி மேதை எலும்பு மச்சை சுவேத நீராலே எடுத்த முடைக்குரம்பை அழுக்கினோடு புழுக்குழாம் நூல் ஒழுக்கிடு கோழை ஈரல் நுரைக்கும் மூத்திர பாத்திரம் சேலடர்த்த கண்ணார்கள் என்பது தேர் மலத்திரள் தின்னமே. பட்லத்தாரு இதோட மோசமா, இதோட கம்மியாக சொல்லிருப்பாரு, அதோட மோசமா சொல்லுங்க. என்னவா இந்த உடம்புங்கிறது என்னன்னு சொல்கிறேன்? எதுக்குள்ள இருக்கு? இதுக்குள்ள உடம்புக்குள்ள என்ன இருக்கு? தோல். முதல்ல பார்க்குற தோல் தான், இப்போ சொன்னது தான். அதுக்குள்ள கீழ்த்தொண்டை முதல்ல வெளிப்படுற ஆள் யார்? ரத்தத்தை அறுத்து வச்சார். அப்புறம் கறி இறைச்சி இருக்குது, அப்புறம் மேதை நரம்பு இருக்குது, எலும்புக்குள்ள மஜ்ஜை இருக்குது, அப்புறம் ஸ்வேத நீர்னா வெள்ளை திரவம், அதுதான் இந்த நினம்னு சொல்லுவது. நினம் நீர், அதை பிளாஸ்மான்னு சொல்லி கொண்டுறோம்லே அதுதான். ஒரு புண்ணாயிடுச்சு கிழிச்சிட்டோம்னா ஃபஸ்ட்டு ரத்தம் வெளியேறும், ரத்தம் வெளியேறி நின்று போயிடும். அது என்ன விட்டமின்? அது கேவா? கே விட்டமின்.
அது இருந்துச்சுன்னா நமக்கு அந்த ரத்தம் உறைதல் அதுக்கு தான் காரணம். அது என்ன பண்ணால் ஒரு ஜல்லடை வலை மாதிரி ஒன்று அமைப்பு உண்டு பண்ணி ரத்தத்தை வெளியேறாமல் தடுத்து நிறுத்திடும். அப்போ தான் பிளட் லாஸு, இல்லைன்னா செத்து போடுவோம். நம்ம சின்னதாக ஒரு கிழி கிழிச்சிட்டாலே ரத்தம் உரையிலன்னா என்ன ஆகிடும்? இப்போ நம்ம ரத்தம் பூரா அதை வெளியே வெளில போய்டும். இப்போ ஏன்னா சாகிறதுக்கு ஒரு வாரம் ஆகும், அவ்வளோதான். சின்ன கிழியாக இருந்ததுல இல்லையா, சின்னதாக இருக்குது. அது வழியாக 10,000 லிட்டர் டேங்காக இருந்தாலும் ஒரு சின்ன தொலை போதும் அதை வெளியேறதுக்கு, எல்லா தண்ணியும் போகிறதுக்கு லேட் ஆகும், அவ்வளோதான். அதுபோல் ரத்தம் உறைதல்ங்கிற ஒரு அமைப்பை சமாச்சாரத்தை சாமி நமக்கு ஏற்படுத்தி வைக்கலன்னா ஒரு சின்ன இடத்துல நமக்கு கையில் பிளேடு கிழிச்சா கூட செத்துறோம் நம்ம, ரத்தம் பூரா வெளியேறி இல்லையா. அதனால் இடையில உறைந்து போகுது. உறைந்த உடனே அதுலேருந்து வெள்ளையாக ஒன்று வரும், தண்ணீர் மாதிரி. அதுதான் ட்ரை ஆகி மேலே தழும்பு ஒரு இது போல் படலாக காஞ்சிருக்கும். அதை பேத்து விடுவோம்ல எல்லாரும். புண்ணாயிட்டுதுன்னா அது முதல்ல கொஞ்சம் நேரம் காஞ்ச உடனே என்ன பண்ணுவோம்? நம்ம நோண்டி விடுறது. இந்த பருவலெல்லாம் பார்க்கலாம், நம்ம அதை தோண்டி விட்டோன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து வெள்ளை கலரில் காஞ்சிருக்கும். அது திரும்பி தோண்டுவோம், திரும்பி வரும். அதுதான் பிளாஸ்மான்னு அதுக்கு பேர். அது ரத்தம் அந்த உடம்புல விலங்கு செல்னு இருக்கு இல்லையா, செல்களால் தான் நம்ம உடம்பு ஆயிருக்கு. செல்லில் 2 வகை, தாவர செல், விலங்கு செல்னு 2 உண்டு. பாட்டனியில் தாவர செல்னு படிப்போம். தாவரத்துக்கு பிளாஸ்மா கிடையாது, தாவர செல்லுக்கு. நமக்கு தான் பிளாஸ்மா. விலங்கு செல்லுக்கு பிளாஸ்மா உண்டு. அது என்னென்னா அதுக்குள்ளே நிறையா பொருட்கள் இருக்கும். உட்கரு இருக்கும், மைட்டோகாண்ட்ரியா, ரைபோசோம், இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கும். அதுக்குள்ளே அந்த செல்லுடைய தோலை கிழிச்சுட்டிங்கன்னா அது உள்ள அந்த பொருட்கள்லாம் மிதந்து கொண்டு இருக்கிற பார்த்தீங்களா, தண்ணீர் போல், அதுக்கு தான் பிளாஸ்மான்னு பேர். அதை என்ன பண்ணுவீங்கன்னா, ஸ்கூல்லலாம் விலங்கியல் படிக்கும்போது பசங்க அந்த விலங்கு செல் வரையும் பொழுது புள்ளி வச்சுக்கிட்டே இருக்கும். பரிசை காலில் பார்த்தீங்கன்னா பெருசிலால் புள்ளி வச்சுக்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அது அனுபவம் இருக்குது அவங்களுக்குலாம். அதை வைக்கிறது தான் பிளாஸ்மா. அது விலங்கு செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய திரவம். அந்த செல்லு கிழிஞ்சதுனால அது வெளியே வர்றது தான் அந்த பிளாஸ்மா திரவம்னு சொல்லுவது. அதுதான் கோழை நீர், என்ன ஸ்வேத நீர்னு சொல்லுகிறார் சாமி. வெள்ளை கலரில் வர திரவம். ஸ்வேதம்னா என்ன? வெள்ளை, சரிதானே? இப்போ நீங்கள் விலங்கியல் அறிவு இல்லைன்னா இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன உங்களுக்கு தெரியாது. இப்போ உடம்புல ஸ்வேத நீர் எங்கே இருக்குது இப்போ நமக்கு இல்லையா? ஒருவேளை தண்ணீரை சொல்கிறாரான்னா மூத்தரம்னு தனியாக சொல்லிட்டார். அடிப்பட்ட மாதிரி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும். ஆமாம், ஸ்வேத நீர்னு அதுதான். அப்படி ஸ்வேத நீராலே எடுத்த முடை குரம்பைனா வீடுன்னு அர்த்தம். பொதுவாக வீட்டை உடம்ப ஒரு கூடுன்னு சொல்கிறது தான் வழக்கம். முடைனா நாற்றம் அடிப்பதுன்னு அர்த்தம். முடை நாற்றடிக்குமா இல்லையா? இப்போ இங்கே எல்லாருமே பெர்ஃப்யூம் போட்டுட்டு தான் வரோம். இப்போ ஏன் நம்ம என்னன்னு நமக்கு தெரியும் இப்போ இல்லையா? செத்த நேரம் கொஞ்சம் டென்ஷனாக ஏதாவது வேலை பார்த்தோன்னா நம்ம மேலே என்ன அடுத்தவங்களுக்காக தான் போடுறோம். ஏன்னா பக்கத்தில் யாரும் இருக்கக்கூடாது, இருக்கணுங்க இருக்காங்க இல்லையா? நம்ம கொஞ்சம் டென்ஷனாக ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் உடனே வேர்வை அதிகமாக வேற ஆரம்பிக்குது, உடனே ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிருது மேலே இருந்து. இது தோலுக்கே கொஞ்சம் கிழிச்சிட்டோம்னா, தோல் புண்ணாயிட்டுதுன்னா கவுச்சி வாடே அடிக்கும் அதுலேருந்து புண்ணுலாம் இல்லையா? ஈ மொக்குது, ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்போ இல்லையா? அப்போ முடைக்குரம்பை என்று இந்த உடம்பை சொல்லுகிறார். அழுக்கினோடு புழுக்குழாம், வயிற்றுக்குள்ள புழு வேற அரிச்சிருக்கிறோம் நம்ம நிறையா. இதை கலிட்டுப்படையிற ஆசிரியர் சொல்லியிருக்காரு. உன் உதரத்தை கிடந்த கீடம் உருவது எல்லாம் நீ உருவையோ என்று வச்சுக்கலாம். ஆனால் புழு குழாம் இருக்குன்னு சொல்லுகிறாரு. அடிப்பட்டதுனால வந்ததுன்னு சொல்லலாம். வயிற்றுக்குள்ளேயும் புழு இருக்கு. இப்போ உள்ள இருக்கிறதுன்னு சொல்லுகிறாரு. இப்போ புழுக்குள்ள டிஃபால்ட்டாக எல்லாரும் இறைப்பைக்குள்ளே என்ன இருக்கும்ப்பா? புழு இருக்குது. இந்த ஹூக்குவாம்பு அப்படின்னு ஒன்று இருக்குது, கொக்கி புழுன்னு சொல்லுவாங்க, ஹூக்குவாம்னு. அப்படி ஆமாம், அதான். அது என்ன பண்ணுன்னா, செருப்பு போடாமல் நடந்தோன்னா அசுத்த பகுதிகளில் கால் வழியாக பொத்துக்கிட்டு உள்ளே ஏறிடும். அதுக்கு ஒக்கி புழுன்னு அதுக்கு பேர். அதான் ஹூக்குவாம்புன்னு பேர். அது அப்படின்னு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூல்லலாம் வந்து செருப்புலாம் அப்போ ஃப்ரீயாக கொடுப்பாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம். அப்போ என்ன விழிப்புணர்வு பண்ணுவாங்க பசங்கள்ட்டனா, செருப்பு போடாமல் நடந்தீங்கன்னா ஒக்கி புழு கால் வழியாக உள்ளே புகுந்து போயிடும் அப்படி சொல்லி தான் பயமுறுத்தா செருப்பே போட வைப்பாங்க பிள்ளைங்கள்லாம் அந்த காலத்தில். அப்போல்லாம் கவர்மெண்ட்டில் செருப்புலாம் இப்போயும் கொடுக்குறாங்களான்னு தெரியல. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வருதா செருப்புலாம் வரும் பிள்ளைங்களுக்கு. அதனால் அப்படி இதை நம்ம நிறைவு பண்ணிட்டு போவோம் சாப்பிட. அப்படி எடுத்த புழுக்குழாம் நூல் ஒழுக்கிடு கோழை. கோழைனா வாயிலேருந்து ஊற்றுதல்ல சளியும். அது எப்படி இருக்கு? நூல் போல தானே உழுது கீழே ஒட்டுதல்ல. நூலொழுக்கிடு கோழை ஈரல் நுரைக்கும் முத்திர பாத்திரம். இந்த உடம்பு என்னவா?
மூத்திர பாத்திரம். ஆமாம், வயிற்றுக்குள்ளே பிளாடர்னு ஒன்று வச்சுருக்கோம், அது கீழே. அதில் என்ன இருக்குது கொஞ்சம் நமக்கு எப்போதும் எல்லாரும் வயிற்றுக்குள்ளேயும் இருக்குது, கொஞ்சம் மலமும் கொஞ்சம் மூத்திரம் வயிற்றுக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் டிஃபால்ட்டாக இருக்கும், முழுசாக எல்லாம் வெளியேறிடாது. அது அப்போ மூத்திர பாத்திரம் தானே, தேக்கி தான் வைத்திருக்கிறோம். அதனால் அப்போ இன்னும் சொல்ல இன்பம் அனுபவிக்கக்கூடிய இடம் அதுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. இப்போ இந்த மூத்திர பாத்திரத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது ரொம்ப. அப்போ மூத்திர பாத்திரம் செயலடர்த்த கண்ணார்கள் என்பது தேர் மலத்திரள் திண்ணமை. இது மலத்திரள் தான், இந்த உடம்புங்கிறது மலத்தினால ஆக்கப்பட்டது. இது எப்படி இருக்கு தெரியுமா? ரொம்ப மோசமா சொல்லிட்டாருங்க, இதை விட மோசமா சொல்லிட்டாரு. இது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த உடம்பு மீது நீ வைத்திருக்கக்கூடிய ஆசை, அதில் இன்பப்படுவது எப்படி தெரியுமா இருக்கிறது? பண்ணி மலர்ந்து இங்கே போறது மாதிரி இருக்கு. அடுத்த பாட்டை வருங்க. ஆசையுற்று உழல் சுகரங்கள் அசுத்தமேவி அலைந்து தின்றே சுகித்தினவாயிடும் சுகம் ஏழையோடு உரு இன்பம். ஏழைனா பெண், பெண்ணோடு நீ அடையக்கூடிய இன்பத்தை உசத்தின்னு பேசிக் கொண்டிருப்பது எப்படின்னா, ஆசையுற்று உழல் சூகரம். சூகரம்னா பன்றி, சூகரமும் அன்னமுமாய் அப்படின்னு பெரிய புராணத்தை ஒரு இடத்துல திருமாலும் அயனும் தேட சொல்லுவார் சேக்காடு சாமி. சுகரம்னா பன்றி. பன்றி எதை சாப்பிடும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இல்லையா? அது அசுத்தத்தை திங்கும். அது ரொம்ப மேலோட்டமாக சொல்லிட்டாரு, அசுத்தம்ட்டாரு சாமி இப்போ இல்லையா? ஆசையுற்று உழல் சூகரங்கள் அசுத்தமேவி அலைந்து தின்றே. அது எப்படி வேகமாக அது எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டு கொண்டு திங்கும் இல்லையா? அதுதான் எல்லா உயிருக்குள்ளேயும் சாமி தானே இருக்காரு. அதனாலதான் இடிகுரல் அன்னதோர் ஏனம் இறைந்து வருவன கண்டேன் பாடுகிறார். அப்ப ஆசையுற்று உழல் சுகரங்கள் அசுத்தமேவி அலைந்து தின்றே சுகித்தினவாயிடும். அவங்க எப்படி அந்த பன்றிகள் எப்படி அசுத்த தின்று விட்டு சுகம் என்று நினைக்கிறதோ, அது போலதான் நீ பெண்பால் அடையக்கூடிய சுகத்தை சுகம் என்று நினைப்பது. ஒருங்கின்பம் நீ மாசதற்று ஒளிர் நித்த சுத்த வளம் தரும் சுகவாரிகான். அதனால இந்த அசுத்தமா இருக்கக்கூடிய சுகத்தை விட்டுவிட்டு மாசில்லாத நித்தியமான சுத்தமான வளம் தரக்கூடிய சுகம், சுகவாரி, அதுவும் கடல், ஆனந்த கடல். கான் ஈசனுக்கு அடிமை திறத்தின் இசைந்து நாம் பெரும் இன்பமே. அப்போ இந்த இன்பம், சுத்தமான இன்பம், நித்திய இன்பம் எப்போ கிடைக்கும்? சிவபெருமானுக்கு அடிமை செய்வதனாக நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் தான் என்னவா? சுத்தமான இன்பம், நித்திய இன்பம் என்று சாமி சொல்லுகிறார். அதனால அப்படி குரோதமே குணமா இருந்தவர் சாந்தி நன்மை குறிக்கொளார், அராகமே அணைவார்கள் ஆசை அறுத்த இன்பம் அறிந்திடார். பராவு தேவர் பராவு தூய பராபரன் அடிபற்றி நீ விராவு மெய்யில் விடாத இன்பம் விளைந்திடும் இது மெய்மையே. ஏன் உனக்கு சிற்றின்பமே சுகமாக தெரிகிறது என்றால், நீ அதை விட பெரிய இன்பத்தையும் நீ தெரிந்து கொள்ளவே இல்லை, அதனால உனக்கு அது சுகமாக தெரிகிறது. இதுக்கு என்ன உதாரணம்னா, குரோதமே குணமாய் இருந்தவர் சாந்தி நன்மை குறிக்கொள்ளார். ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டு கொண்டே இருக்கிறான், அவனுக்கு குரோதம் மட்டும்தான் இருக்கும் அவனுக்குன்னா, அவனுக்கு அந்த கோபத்தினாலே தான் இன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறான். எல்லாரும் என்கிட்ட யாரும் தப்பிக்க முடியாதுங்க, யாராக இருந்தாலும் என்னுடைய இதுக்கு ஸ்ட்ரிக்ட், நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இப்படியே வேலை வாங்கிட்டு இருப்பான் சில பேர். நம்ம வேலை பார்க்குற இடங்கள்ல, மேலே உள்ள இடங்கள்ல அவனுக்கு அரவணைத்து தட்டி கொடுத்து அதனாலே சக ஊழியனை சமாதானப்படுத்தி வேலை வாங்கக்கூடிய கிடைக்கக்கூடிய இன்பமே அவனுக்கு தெரியவே தெரியாது இல்லையா? வேலை இதுலேயும் நடக்கும், அதுலேயும் நடக்கும், ஆனால் இதில் கிடைக்கக்கூடிய இன்பம் அதில் கிடைக்குமானா கிடைக்காது. அதுதான் சொல்லுகிறார். குரோதமே குணமாய் இருந்தவர் சாந்தி நன்மை குறிக்கொள்ளார், சாந்தியில் ஏற்படக்கூடிய நன்மை குறிக்கொள்ளார். அராகமே அணைவார்கள் ஆசை அறுத்த இன்பம் அறிந்தீர். அராகம்னா ஆசை, அராகத்தினாலே ஒரு இன்பத்தை அடைந்து கொண்டிருப்பவர் ஆசை அறுத்ததினாலே ஏற்படக்கூடிய இன்பத்தை புரிந்து கொள்ளவே மாட்டார்கள். பராவு தேவர் பராவு சிவ தூய பராபரன், உலகத்தில் உள்ள எல்லாராலையும் பரவக்கூடிய தெய்வங்கள், தேவர்கள், எல்லா தெய்வமுமே எல்லாரும் கும்பிடுறாங்க. அந்த தெய்வங்கள் எல்லாம் கும்பிடக்கூடிய பராபரன் சிவபெருமான் அடி பற்றினி, அந்த பெருமானுடைய அடியை பற்றி விராவு மையில் விடாத இன்பம் விளைந்திடும் இது மெய்மையே. நீ அந்த பெருமான திருவடியை பற்றினா இந்த உடம்புக்குள்ளேயே உனக்கு அந்த இன்பம் நிகழும். எப்படி நான் புன்புலால் நாறு புழுக்குரம்பைன்னு சொன்னனோ, இந்த குரம்பைக்குள்ளேயே உனக்கு இன்பம் கிடைக்கும். இதுதான் திருமூல தேவநாயனார் உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை
நான் இருந்து ஓம்புகின்றேனே என்று சொல்லுவார். அதனால் இந்த பெருமானுடைய திருவடியை பற்றினீங்கன்னா இந்த உலகத்திலேயே நீ என்ன பண்ணலாம், இன்பத்தை இந்த உடம்புலேயே அனுபவிக்கலான்னு சொல்லுகிறார். அவனுக்கு அட்வைஸ் பண்ணுகிறார். அப்போ காமமாதி குணங்களை சுகம் என்று கொண்டனை காதலால் தூமம் ஆரழல் அங்கி சீதம் வழிந்த போது சுகம் தரும் நாமமார்தரு சீதம் வெம்மை நலிந்த போது தரும் சுகம் சேமமாகிய இன்பமா மிகு தெய்வ நன்னறி சேரவே என்று சொல்கிறார். இந்த காமமாதி குணங்கள், ஆசையினால் ஏற்படக்கூடிய இந்த குணங்களையெல்லாம் இன்பம் என்று கொண்டனாய், சுகம் என்று கொண்டாய். இது ஒரு நேரத்தில் மட்டும்தான் இன்பத்தை கொடுக்கும். இந்த காம இன்பம் என்பது எப்படி, நீ இளமையாக இருக்கும்பொழுது இன்பத்தை கொடுக்கும், முதுமையாக இருந்தால் இன்பத்தை கொடுக்கும். ஒரு 60 வயசு தாத்தா ஒருத்தன் இருக்கான், அவன் சின்ன வயசுலேருந்து நல்லா இன்பம் அனுபவித்தான், நிறைய பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், வாழ்ந்தான், எல்லாம் பண்ணான். இப்போ அவனும் வயசாகிட்டு மனைவிக்கெல்லாம் வயசாகிட்டுன்னு வச்சுப்போம். இப்போ அதுக்கு ஒரு 16 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். அவனுக்கு 60 வயசு தாத்தா கூட வச்சுக்கப்போ. இவளுடைய வேட்கையும் அவனுடைய வேட்கையும் ஒன்றா இருக்குமா? இருக்காது. இப்போ அவனுக்கு எதனாவும் மாறிவிடும், போது துன்பமாக மாறிடும் அது இல்லையா? அதான் சொல்லுகிறார். அப்போ ஒரு நேரத்தில் இந்த இன்பத்தின் இன்பமாக அனுபவிப்ப, ஒரு நேரத்தில் அது என்னவா மாறும், துன்பமாகவும் மாறும். அதுக்கு என்ன உதாரணம் சொல்லுகிறார், இந்த நெருப்பு இருக்கே அது குளிர்காலத்தில் சுகமாக இருக்கும், குளிர் இருக்கே அது வெயில் காலத்தில் சுகமாக இருக்கும், மாறி மாறி தோன்றும். அது சொல்லுகிறார். தூமம் ஆர் அழல் புகையழக்கூடிய நெருப்பானது அங்கி சீதம் மலிந்த போது சுகம் தரும். சீதம்னா குளிர்ச்சி, அதனால சீதலா தேவின்னு அம்பாளுக்கு பேர். மாரியம்மன்னு கும்பிடுறோம் இல்லையா? சீதலம், சீதலேத்துவம் ஜெகன்மாதா, சீதலேத்துவம் ஜெகத்திதா, சீதலேத்துவம் ஜெகத்தாத்திரிங்கிறாங்க. அதனால் தூமம் ஆரழல் அங்கி சீதம் மலிந்த போது சுகம் தரும். சீதமாக இருக்கும் பொழுது நெருப்பு சுகமாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும் பொழுது இல்லையா? கொஞ்சம் வெயில் அடித்தா தேவையில்லாங்கிறோம் இப்போ இல்லையா? துணிலாம் வச்சு காயப்பட்டது 2 வெயிலே 2 நாள் அது பார்த்துப்போம். நாளைக்கு வெயில் அடிக்க ஆரம்பிச்சுட்டுனா கொஞ்சம் மழை பெய்தா தேவை போல இருக்கும் போல நாளைக்கு இல்லையா? அப்போ நாமமார்ந்த சீதம் வெம்மை நலிந்த போது சுகம் தரும் சேமமாகி இன்பமா மிகு தெய்வ நன்னறி சேரவே. இது இப்படி இடைவிட்டு கிடைக்கக்கூடிய இந்த இன்பமானது தெய்வ நன்னறி சேரும் பொழுதுதான் என்ன கிடைக்கும், நிலையான இன்பமாக இருக்கும். அதனால நிறைவு பாடல் உலகாயத்தினுடைய கொள்கையை மறுத்து நிறைவாக அவனுக்கு அட்வைஸ் பண்றார். படிக்கும் நூல்கள் சிவாகமம் பசுபாசமோடு பதித்திரம் கெடுத்து இயம்புவது ஈசன் பார்க்கழல் ஏத்திடும் தொழில் என்றுமே விடுத்திடும் பொருள் காமம் ஆதிகள் வேண்டிடும் பொருள் விடுத்திடும் பொருள் காமம் ஆதிகள் வேண்டிடும் பொருள் ஈண்டு அருள் முடித்து மும்மலம் விட்டு நின்மலனோடு நின்றல் முத்தியே. கடைசி பாட்டில் சைவ சமயத்தோட கொள்கை அப்படியே நொறுக்கிட்டார் கொண்டு வந்து ஒரே பாட்டில் வச்சேன். நம்ம படிக்க வேண்டியது என்னவா, படிக்கும் நூல்கள் சிவாகமம், அது ஒரு பாயிண்ட் இல்லையா? பரபக்கத்தில் இருந்தாலும் இது அற்புதமான பாட்டு செஞ்சார். படிக்கக்கூடிய நூல் எது? பசுபாசமோடு பதித்திரம் எடுத்து இயம்புவது. சொல்ல வேண்டியது என்னது? பதிபசுபாசத்தை எடுத்து சொல்ல வேணும். ஈசன் வார்கழல் ஏற்றிடும் தொழில், நம்முடைய தொழில் என்னது? பெருமானுடைய திருவடியை ஏற்றிக்கொண்டே இருப்பது. என்றுமே விடுத்திடும் பொருள் காமம், எப்பொழுது விடுக்க வேண்டிய பொருள் என்னவா? காமம், ஆசையை விட வேண்டும் என்று சொல்கிறார். காமமாதிகள், காமம் முதலான குணங்கள் எல்லாமே. வேண்டிடும் பொருள் இண்டு அருள், என்னத்தை வேண்டணும்? அருளை வேண்ட வேண்டும். முடித்து மும்மலம் விட்டு, எதை முடித்து விடணும்? மும்மலத்தை விட்டுட்டு முடிக்கணும். நின்மலனோடு நின்றீடல் முத்தியே, சுவாமியோடு நிற்பது முத்தினர். அற்புதமான பாட்டு இல்லையா? இந்த பாட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டு சொற்பொழிவுகள்லாம் எடுத்து பிரபல்யப்படுத்தணும், பேசணும் என்று சொல்லிக்கொண்டு இந்த உலகாயுதன் மதம் புரிஞ்சது இல்லையா? உலகாயுதன் மதம், உலகாயுதன் மறுதலை ரெண்டுமே நிறைவாக பார்த்துக்கிறோம். அடுத்து நாம் பௌத்தரில் 4 வகை இருக்கிறான். சௌத்ராந்திகன், வைபாடிகன், அப்படி எல்லாம் சொல்லக்கூடிய 4 பேர். அவர்களை நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு நிறைவு செய்து கொள்கிறோம். மூர்த்தி எல்லாம் மொழிகள் மோனகுரு வாழில் வார்த்தை என்ற மொழி அன்பர் வாழி பிராரம்பம். சாப்பிடுங்க.